இருக்கிற எல்லா ஊழியர்களை இணைத்து ஆண்டவரே ஒவ்வொரு மாதமும் நடந்து கொண்டிருக்கிற இந்த ஐக்கியத்துக்காக, ஐக்கிய தலைவருக்காக ஆண்டவரே இந்த ஐக்கியத்தில் இணைத்து ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொரு மாதம் வந்து இந்த பட்டணத்துக்காக ஆண்டவரே இங்க இருக்கிற எல்லா காரியங்களுக்காக ஜெபிக்கும்படியாக கொடுக்கிற ஒவ்வொரு ஊழியரையும் ஊழியங்களையும் சபைகளையும் ஆண்டவரே இந்த ஐக்கியங்களையும் தகப்பனை நீ தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீ வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே மோசேக்கு பிறகு யோசுவா பார்த்து நீ சொன்னீரே, நாங்கள் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, பலம் கொண்டு திடமனதாய் தெரியாதே தேவனுக்கு சொன்னீரேப்பா. ஆண்டவரே உடைய ஊழியர்களை ஊழியர் ஐக்கியத்தை உங்களுடைய கரத்துல நாங்கள் தாழ்த்தி கொடுக்கிறோம். ஆண்டவரே எல்லா விதத்திலும் கூட இருந்து இன்னும் ஆண்டவரே பல மடங்கு ஆண்டவரை பெருகவும் ஆசீர்வதிக்கப்படவும் ஆண்டவரே ஐக்கியத்தின் மூலமாய் அநேக சபைகள் கட்டப்படவும் ஊழிய குடும்பங்கள் ஆண்டவரை கர்த்தாவை எல்லா விதங்களிலும் ஆசீர்வதிக்கப்படவும் ஆண்டவரை இந்த ஊழியம் இன்னும் ஆண்டவரை பெருகி ஆசீர்வாதமாய் இருக்கவும் இங்கே ஜெபம் பண்ணுகிற ஆண்டவரை கூடி ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டுடைய வல்லமை, ஆண்டுடைய பிரசன்னம், ஆண்டுடைய மகிமை, ஆண்டவருடைய மகத்துவம் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இந்த ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய ஆசீர்வதியும், இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும், இந்த ஊழிய கூடுகை ஆசீர்வதியும், வந்து கலந்து கொள்கிற ஒவ்வொருடைய ஊழிய சபையும் ஆசீர்வதித்து நீரே மகிமைப்படுவீராக. தொடர்ந்து நடக்கிற எல்லா காரியங்களும் நீர் கூட இருந்து நீர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஜபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். வேறுவிட்ட எல்லா விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுத்து கர்த்தரை மீண்டுமாய் ஸ்தோத்திரிப்போமா. ஒரே ஒரு நிமிஷம் எல்லாம் எழுந்திரிப்போமா. ஒரே ஒரு நிமிஷம் எழுந்து ஆண்டவர் ஐயா சொன்னது போல தேசத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் வந்திருக்கிறது. என்ன சூழ்நிலையில் அவர் எல்லாருக்கும் தெரியும். ஒரு புதிய ஆட்சி அமைய போகிறது. எத்தனையோ பரிசுத்தவான்கள், எத்தனையோ ஊழியக்காரர்கள், நீங்க முதல் கொண்டு நான் முதல் கொண்டு விசுவாசிகள் முதல் கொண்டு கண்ணீர் விட்டு கதறி இந்திய தேசத்தை ஆண்டவரை காப்பாற்ற வேண்டும் என்று நம்ம எல்லாம் நம்ம ஜெபித்தோம். ஆண்டவர் ஜபத்தை கேட்டிருக்கிறார். ஒருவேளை நம்ம ஜபித்தது போல ஒரு இந்தியா கூட்டணிக்கு ஒரு ஃபுல் மெஜாரிட்டி வரல, அதே போல இவங்களுக்கும் ஃபுல் மெஜாரிட்டி வரல. ஆனா ஆண்டவர் யாரை கொண்டு இந்த அரசாங்கத்தை நடத்த வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டிருக்கிறாரோ அவர்களை கொண்டு இந்த அரசாங்கத்தை நடத்த தேவன் சரியான ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய காரியங்களை நம்ம பின்னால பகிர்ந்து கொள்ளலாம். ஆண்டவர் தொடர்ந்து இந்த கூட்டத்தை தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாய் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிற அருமையான நம்முடைய பேராய கணிந்து வந்திருக்கிறாங்க. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அபிஷேகமான வார்த்தை, அது ஒரு வல்லமையான வார்த்தை. இன்றைக்கு என்னுடைய ஊழியர்களே அது கட்டி எழுப்ப போகிறது. இந்த ஐக்கியத்தினுடைய வளர்ச்சிக்காக, இந்த ஐக்கிய இந்த வார்த்தைக்காக, இந்த முழு விதமான இந்த கூட்டத்தினுடைய எல்லா காரியங்களுக்காக சென்னையிலிருந்து பிஷப்போடு வந்திருக்க நம்முடைய வேதராஜ ஐயா அவர்கள் வந்து இந்த காரியத்துக்காக, கர்த்தருடைய வார்த்தைக்காக, கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வருகிற அருமையான தேவதாசருக்காக, இந்த சேத்துப்பட்டு தாலுகாவுடைய ஐக்கியத்தை ஆண்டவர் இன்னும் இதை பலப்படுத்தும்படியாய், இதை ஆஸ்வதிக்கும்படியாய், அதற்காக செபிக்கும்படியாய் நம்மோடு நாம் அழைக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, வானத்தை பூமியை படைத்தவரே, ராஜாக்களை தள்ளி ராஜ்யங்களை ஏற்படுத்தின ராஜாதி ராஜாவே, உடைய ஊழியக்காரனை தீர்க்க தரிசனமாய் சொல்லி ஆண்டவரே இந்த வார்த்தை நிறைவேற்றி தந்தீரேன். இருக்கிறவராய் இருக்கிறவர், நீர் அல்பா உமேகமானவர், நீர் ஆதியமந்தமானவர், வாக்கினால் சொன்னதை கருத்தினால் செய்து முடித்து மெஜாரிட்டி என்ன உமக்கு முன்பாக ஒன்றுமில்லை. ஆகையிலும் நடத்த போகிற இந்த மகளுக்காக, இந்த கேபினட்டுக்காக, இந்த மந்திரிகளுக்காக செபிக்கிறாங்க. அது நிமித்தம் ஆண்டவரே கிறிஸ்துவ விரோதமாக, தேவ பிள்ளைகள் விரோதமாக என்று நிபகாத் நேச்சர் எழுப்பி பெரிய காரியங்களை செய்தார். ஆனாலும் கடைசியில் மிருகத்தை போல சஞ்சரிக்க வைத்தோம். நமக்கு நிகர் எதுவும் இல்லை. இந்த ஆசீர்வாதம், கலந்து கொள்கிற ஆசீர்வாதம் ஊழியர்கள் நாளுக்கு நாள் தெரியும். அநேகருக்கு இருப்பாங்க வெளிச்சமாக இதை கற்று திருவிழந்த ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில்
அதாவது சாட்சி சொல்றவங்க சாட்சி சொல்லலாம். யாராவது சாட்சி சொல்றவங்க முன்னதாக வந்து சாட்சி சொல்லலாம். அதுக்கு பிறகு சென்னை பேராயத்துக்கு வந்திருக்கிறதால பேராய நம்ம ஒரு பாடல் பாடுவாங்க. பிறகு கர்த்தருடைய வார்த்தைக்கு ஐயா எடுத்துட்டு போயிடுவோம். நான் அவரை குறித்து அறிமுகம் செய்து விடுறேன். சென்னையில் அவங்க ஒரு பேராயம் சொந்தமாக வச்சிருக்கிறாங்க. அதாவது எதிலையும் சேராமல் புதிதாக ஒரு பேராயத்தை உருவாக்கி அதன் மூலியமாக அநேகர் ஊழியருக்கு ஊழியர் ஐக்கியத்துக்கு நடப்பது, போதகர் ஐக்கியத்துக்குரிய காரியங்கள், பாஸ் ஆர்டினேஷன் இல்லைன்னா பாஸ் ஆர்டினேஷன் கொடுப்பது, சபையிலாளர்களுக்கு வழி நடத்துவது, இன்னும் நிறைய காரியங்கள் செய்கிறாங்க. ஜாய் டிவி, நித்தியம் டிவி 2 டிவியில் அவங்க தான் முழுக்க நடத்துகிறாங்க. நீங்கள் யாராவது நான் செய்தி கொடுக்கணும், ஆராதனை நடத்தணும், நான் டிவியில் வரணும் அப்படின்னு சொன்னால் ஐயாவை தொடர்பு கொள்ளலாம். ஜாய் டிவி, நித்தியம் டிவி 2 டிவியும் முழு ப்ரோக்ராம் எடுத்து அவங்க நடத்துகிறாங்க. அதோடு கூட அந்த போட்டது போல நோட்டீஸில் போட்டிருக்கிறோம், தேவ ஊழியர்கள் ஐக்கியம் அப்படின்னு சொல்லி தலைவராக இருக்கிறாங்க. சென்னை நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்துன்னு சொல்லி 4 இடங்களிலும் 4 திசைகளிலும் ஊழியர் கொடுக்க வைத்திருக்கிறாங்க. அது இல்லாமல் அநேக ஊழியர்களுக்கு கிட்டத்தட்ட அவங்க கையில் ஒரு 1000 போதகர்கள் இருக்கிறாங்க. அதோடைய பேராயர்கள், ஊழியர்கள், சிறு சிறு ஊழியர்கள் வந்து அவர்கள் கூட பங்கு பெற்று அவங்க நடத்துகிறாங்க. இந்த நாளையில் இந்த நம்ம ஆரம்பித்த முதல் வருஷத்தில் அவர் கூப்பிட்டுருந்தோம். ஐயா வராத சூழ்நிலையில் அவருக்கு துணையாக இருக்கிற டேவிட் பாடியா தான் வந்தாங்க. அவங்க 4 பேர் வந்திருந்தாங்க. இன்னைக்கு தான் முதல் முறையாக ஐயா நம்முடைய ஐக்கியத்தை வந்திருக்கிறாங்க. அவங்களை நம்ம எத்தி வைக்கிறதான தும்பூர் பகுதியில் வந்திருக்கிற பாஸ்டர் தாஸ் அவங்க முன்னதாக வந்து சாமி பண்ணியிருப்பாங்க. ஐயா பலமாக தட்டி ஐயா கனப்படுத்துவோம். எல்லாம் கனமாக ஒரு கைத்தட்டலை கொடுப்போம். ஆமா, 2 பேருமே புதுசு. ஐயாவும் அழிக்கிறதுக்கு புதுசு, அருமையான ஊழியக்காரன் அழிக்கிறதுக்கு புதுசு. அவரை கடந்த நாளையில இரவு ஜபத்துக்கு நான் ரவிஜன் ஐயா சபைக்கு போயிருந்தேன். அப்போ அறிமுகம் ஆனாங்க. நான் சொன்னேன், இனிமேட்டு மைக்கத்துக்கு வந்துருங்க அப்படின்னு. கண்டிப்பா வரையாண்டாரு. அப்போ வந்திருக்காங்க. அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு போறதுக்கு முன்னாடி சென்னை பட்டணம் வந்திருக்கிறதால வேற நம்ம ஸ்டெல்லா அவங்க முன்னதாக ஒரு பாடலை பாடுவாங்க. டீ கொடுத்துடலாம் அப்படியா? சரி சரி. ஊழியரே ஊழியரே தேவ ஊழியரே 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 இயேசுவின் ஊழியரே 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 தேவ ஊழியரே 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 இயேசுவின் ஊழியரே ஒன்று போடு
நம்ம ஃபெலோஷிப் இன்னைக்கு புதுசாக வந்திருக்கிற ஐயா லோகநாதன் ஐயாவையும் ஹாஸ்பிட்டல் எந்திரிச்சு கற்றுப்படி கேட்குறோம். எல்லாருக்கும் கை தட்டுவோம். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தொடர்ந்து வாங்க. அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு அறிவிப்பு, வருகிற 13ஆம் தேதி திருவண்ணாமலையில கண்டல் நகர்ல பாஸ்டர் ஜாய் சர்ச் நம்பிக்கையின் சபை அங்க ஒரு ஊழியர் கருத்தரங்கம் வச்சிருக்கிறாங்க. 50 ரூபாய் அதனுடைய பதிவு கட்டணம், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். டெரிக் ஃப்ரெண்ட்ஸ்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய புக்ஸ் எழுதியிருக்கிறாங்க. அவருடைய புக்கு வந்து ஒரு 5 புக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க வர பாஸ்டர்களுக்கு வந்து. அது ஒவ்வொரு புக்கு பார்த்தீங்கன்னா 150 ரூபாய், எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான புக்கு. வர பாஸ்டர்களுக்கு 5 புக்கும் ஒரு எஸ்டி கார்டு ஒன்று கொடுத்துட்றாங்க ஃப்ரீயா. அதனால நம்முடைய மாவட்டம் முழுவதும் அவங்க கேன்வாஸ் பண்ணி எல்லா தாலுகாவிலையும் இதை விளம்பரப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. வர 13ஆம் தேதி கண்டல் நகர்ல அந்த கூட்டம் வச்சிருக்கிறாங்க. பதிவு கட்டணம் 50 ரூபாய். வர பாஸ்டர்களுக்கு 5 புக்கும் ஒரு எஸ்டி கார்டு ஒன்று கொடுத்துட்றாங்க. ஊழியத்துக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதனால அதை நீங்க மனதில் வச்சுங்க. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதை நீங்க தொலைபேசியில தலைவர்னா செல்வம் பாஸ் தான் தொடர்பு பண்ணீங்கன்னா நம்ம எல்லாம் ஒன்னா போறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணலாம். தனித்தனியாக நம்ம போறதை விட எல்லாம் கூட்டி இங்கே ஒன்னா போறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணலாம். அதுக்கப்புறம் செல்வம் பாஸ் கையில் ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, ஒரு A4 ஷீட்ல. ஏன் அதுன்னா இமானுடைய வந்து தேசத்துக்காக ஜெபம் பண்ணாங்க, நமக்கு எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணாங்க. பட் நமக்கு நிறைய ஜெப குறிப்பு இருக்கும். இப்போ அந்த ஜெப குறிப்பெல்லாம் நமக்கு ஒரு வேளை தெரியாது. ஃபர்ஸ்ட் தேசூர் பாஸ் ஆனந்த பாஸுக்கு ஒரு பாத்ரூம் கட்டுன்னு இருக்கும், இல்லை ஒரு பாய் வாங்கணும், ஒரு எதுனாலும் சரி அந்த ஜெப குறிப்பு எழுதி கொடுங்க. ஏன்னா நான் போன வாரத்தில் போடூர்ல ஒருத்தர் பேசியிருந்தா அவர் சொன்னார், ஏதாவது ஜெப குறிப்பு இருந்தா சொல்லுங்க, அதை நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு. என் மைண்ட் ஒரு நாளா இருந்தது. ஆனா போன மாசமே நான் நினைச்சேன் ஒரு பேப்பர் கொடுக்கலாம்னு. ஆனா அடுத்த மாசம் என்ன பண்ண, ஒரு நோட் ஒன்று வாங்கிட்டு, பெரிய நோட்டு, அந்த நோட்ல ஒரு மாசம் நம்ம எழுதி வச்சீங்கன்னா பேப்பர் அங்க கீழே போட்டுருவோம். அதனால அந்த பேப்பர்ல நம்ம அந்த நோட்ல பத்திரமா ஏதாவது எல்லாருடைய ஜப குறிப்பு வச்சீங்கன்னா ஏதாவது ஒரு மாசத்துல ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வான்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதனால அந்த பேப்பர்ல உங்களுடைய எந்த ஜப குறிப்பா இருந்தாலும் தயவு செய்து நீங்க அதை எழுதி கொடுத்துட்டு போங்க. விசுவாசம் நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். சரி, கடைசியா பேப்பர் கையில் கொடுக்கு. கர்த்தர் நல்லவர். ஒரு 5 நிமிடம் கர்த்தர் கிருபையாக பேச எனக்கு தேவன் வாய்ப்பு கொடுத்த அருமையான இந்த ஊழியர் ஐக்கியத்துக்கும் பிஷப் ராஜையாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வாசிக்க முடிந்தவர்கள் யாராவது வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3ஆம். அந்தபடியே உதவிக்காரரும் உள்ளவர்களாயும் மதுமான பிரியராயும் விரிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும் விசுவாசத்தின் ரகசியத்தின் சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுகிறவர்களாயும். பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, ஊழியக்காரர்கள் தேவனுடைய ஊழியத்துக்கு உதவி செய்கிறவர்கள், அதாவது தேவனுடைய ஊழியத்தில் இருக்கிறவர்கள் சில குணத்தோடு இருக்க வேண்டும் என்று இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. மிக முக்கியமாக அந்த வார்த்தை சொல்லுகிறது, அந்தபடியே உதவிக்காரரும் இரு நாக்கு உள்ளவர்களுமாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியக்காரர்கள் எல்லா விதத்திலும் நல்ல, அதாவது ஒழுக்கம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ பிரச்சனை கிடையாது. நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் விசுவாசியாய்
இருக்கும் பொழுது சில காரியங்களை தவறுவோம், சில ஒழுங்கில்லாத காரியங்களை செய்திருப்போம். ஆனால் ஊழியக்காரராக ஆண்டவருக்கு சேவை செய்வர்களாக நாம் மாறிவிட்ட பொழுது நம்மை தான் விசுவாசிகள் மற்றவர்கள் ஆண்டவரை அடுத்தபடியாக நம்மை பின்பற்றுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்பொழுது ஆண்டவருடைய பக்தனை அழகா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், நமக்குள்ள நல்லொழுக்கம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆமென். ஊழியக்காரர்கள் எல்லா விதங்களிலும் நல்ல ஒழுக்கங்களோடு கூட நாம் செயல்படும் பொழுது நம்முடைய ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்மை பின்பற்றுகிறவரை நாம் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியமாய் காணப்படும். அல்லேலூயா. அதே போல அதே அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஊழியம் செய்கிற ஆண்டவருக்கு பணி செய்கிற உதவியாயிருக்கிற ஆண்டவருடைய ஊழியக்காரருடைய துணைவியாரும் அல்லது உதவி செய்கிற ஸ்திரீகளை குறித்து அங்கே சொல்லப்படுகிற அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அந்தபடியே ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களுமாய் எல்லாவற்றிலேயும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. முதல் பார்த்தோம், நல்லொழுக்கம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இரண்டாவது, ஆண்டவருடைய எல்லா விஷயத்திலும் நாம் உண்மை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நிச்சயமாகவே ஆண்டவருக்கு பணி செய்கிற நாம் எல்லாரும் உண்மை உள்ளவர்களாக தான் ஆண்டவருக்காக பணி செய்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இன்னும் கொஞ்சம் அதுல நாம் வளரும்படி, அதிகமாக உண்மையா இருக்கும்படி, அதிகமாய் ஆண்டவருடைய காரியத்துல உண்மையை வெளிப்படுத்தும்படி ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆமென். அது மாத்திரமல்ல, தீத்து எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். தீத்து எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர் என்றும் பேரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனமாகிய ஒருவன் இருந்தால் அவனையே ஏற்படுத்தலாம். பாருங்க, அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வேதத்தின்படி நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் பொழுது நம்முடைய சபை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. ஏனென்றால் ஒரு போதகர் என்பவர், ஒரு ஊழியக்காரர் என்பவர் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுக்கு போதித்து ஆண்டவருடைய பாதையிலே நடத்தக்கூடியவர்கள். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ நான் சிகரெட் பிடிச்சிட்டு இன்னொருத்தவங்களை சிகரெட் பிடிக்காதவன்னு சொன்னா அது சரியா இருக்காது. ஆமென் சொல்லுங்களேன். நான் திருட்டு வேலை பண்ணிட்டு வருகிற சபை மக்களுக்கு திருடக்கூடாது அப்படின்னு நான் பிரசங்கம் பண்ணா அது சரி இருக்காது. அதனாலதான் இங்க சொல்றாரு, நிறைய காரியம் சொல்றாரு. 3 காரியத்தை மட்டும் சொல்கிறேன். ஒன்று, நாம் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னொன்று, எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, நாம் நம்மை யாரும் எந்த விதங்களிலும் குற்றம் சாட்டாதபடிக்கு நம் ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்தமான ஊழியத்தை பரிசுத்தமான முறையில செய்து பரிசுத்தமான தேவனிடத்துல பரிசுத்தமாய் மக்களை கொண்டு போய் சேர்க்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. உங்களை எப்படி ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். தகப்பனே, இந்த வார்த்தையின்படி ஊழியர்களாக எங்களையும் எல்லாரையும் நடத்தி இதை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல தொடர்ந்து நம்ம ஐயா அவர்கள் சில வார்த்தைகளை பேசுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய பங்கு வகிக்க எம்ஜிஆர் வீட்டாண்டிருந்து வந்தது. அல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற எம்ஜிஆர் வீட்டுக்கு பக்கத்தில் எம்ஜிஆர் தாத்தா நகர் அவருக்கு வித்தது எங்களுடைய அல்லேலூயா. மைக்கேல் கார்டன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் 34 வருஷமா இந்த ஊழியத்தில் இருக்கிறேன். 30 வருஷம் அரசி உலக பிரகாரமாக வாழ்ந்த 34 வருஷம் ஆண்டவருக்கு பயந்து அவர் வழியில் நடக்குது. அல்லேலூயா. வயசு 64 நடக்குது. ஆமென். அதனால் சின்ன பையன் வச்சுக்காதீங்க. 30 வருஷம் முன்னேற பணியிலும் 3.25 வருஷம் பாஸ்டரோட கூட நான் இருந்தேன். இப்போ ஐயா கூட இருக்கிறோம்.
அழைப்புக்கு இணைகின்ற நாள் வந்திருக்கிறோம். சரி, ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் கடந்து போக கற்றுக்கு கொடுப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு உபதேசி, ஒரு போதகன் சமர்த்தனாய் இருக்கணும் இல்லையா? ஒரு போதிக்கிறோம், அவங்ககிட்ட எப்படி போதிக்கணும், அவங்களுக்கு இந்த வார்த்தை உள்ள போகுமா, அவங்க எப்படிப்பட்டவங்க. இப்போ நம்ம விசுவாசம் சந்திக்கிறேன்னா உடனே அவங்க சரியில்லை, உடனே இப்படி இருக்கிறா அப்படி இருக்கிற சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. சொல்வது ஒத்துக்கப்படாது. அப்போ எப்படி பேசணும்? அவங்க உள்ளத்தை அறிந்து பேசணும். உள்ளத்தை எப்படி அறிய முடியும்? ஆண்டவர் தான் அறியும் இல்லையா? அந்த ஆண்டவர் எப்படி அறிவிப்பது? வார்த்தையினாலே சொல்லி காலத்தை கழிக்கிற சபை இல்லை. இப்போ எப்படி இருக்குன்னா, சிறு குழந்தைங்க கூட உபதேசம் தெரியும் இல்லையா? பெரியவங்களுக்கு இல்லை, சின்ன பிள்ளை வசனத்தை சொல்லும். அப்போ போதகர் சமர்த்தனாக இருக்கணும். ஆனால் பிரசங்கிக்கும் பொழுது உங்கள் பிரசங்கம் எப்படி இருக்கணும்? எப்படின்னா இருக்கணும், பிரசங்கம் எப்படி இருக்குன்னா, பேச்சில் அல்ல மெல்லத்தில் இருக்கணும். அல்லேலூயா. மெல்லமுள்ள ஆவியானவர் நம்மளிருந்து பிரசங்கித்தாலே அசுத்தங்கள் ஓடும். பிரசங்கிக்கும் போது கர்த்தருடைய கிருபை வெளிப்படும். அநேகர் வீட்டில் செய்த தவறை கர்த்தர் உணர்த்தணும். வேதத்தையே நம்ம பெருத்தி பெருத்தி படித்து போதிச்சிடறோம். அது எல்லா சமயம் நடக்கும். வித்தியாசமாய் காட்ட வேண்டும் என்றால் கர்த்தரை வெளிப்படும். அற்புத அடையாளங்கள் என்ன ஆண்டவர் வெளிப்படவே தெரியாது. விசுவாசம் தெரியலன்னா அப்புறம் நம்மளை தேடி எதுக்கு வராங்க? பைத்தியம் வருது, எப்படி நல்லா ஆகும்? உருண்டு பெறது எப்படி நல்லா ஆகும்? சோத்திர ஆண்டவர் நீ பாசிங் எடுக்குமா, நீ போய் நாளைக்கு வாங்கக்கூடாது. உட்காந்து இரவனாலும் பகலானாலும் 3 மணி நேரம் கூட ஒரு 5 மாதம் பிரிச்சு அவங்க வீட்டில் போய் ஜெமிக்கு மாற்ற சொன்ன இடம் கட்டப்பட 3 அடுக்கு கட்டினாங்க. வந்தாங்களே அவ்வளோ அதான் 10 பேர் கற்பவங்க எத்தனை பேர் வந்தாங்க? ஆண்டவருக்கே அந்த 2 நாள் நம்மளுக்கு இன்னொரு இடம் போய் சொல்லிக்கிறேன். வாடகை வீடு அடுத்து சொந்த வீட்டில் இருக்க, சொந்த வீட்டில் இருக்கிறாங்க. இப்போ நம்ம தெரியுமாயா? அவ்வளோதான். உலகம் எப்படி ஆகிலும் நம்ம ஓட்டத்தை ஓடிக்கொண்டு தான் இருக்கணும். ஜெபிப்பதை ஜெபித்துக்கணும். பையன் சொன்னபடி நம்ம எப்படி இருக்கணும்? மற்றவங்களுக்கு மாதிரியா இருக்கும். நம்மை காண்பவர் அவரை காணும். இல்லை இப்போ மீசை வச்சுக்கிறாங்க, பன்னாட தலை வந்துச்சு, மீசை இப்படி தொங்குது, ட்ரெஸ் வெள்ளை கிடையாது, இல்லை நகை போடுங்க, சரி ஐயா போட்டுக்கிறாரு, சரி பெரியவர்களுக்கும். ஆக வஸ்திரம் சுத்தமாக இருக்கணும், உள்ள சுத்தமாக இருக்கணும், போதக சமர்த்தனா இருக்கணும். அல்லேலூயா. அந்த போதகத்தினா இருக்கணும். அடுத்து எவ்வளோ இருக்குது இப்போ பேச முடியாது. ஒழுக்கம் இருக்கணும், அன்பு இருக்கணும். அங்கே அவங்க பார்த்தா நல்லவங்க, இவங்க பார்த்தா கேட்டவங்க, எல்லாரையும் நேசிக்கணும். அன்பு இல்லாதவன் தேவனை அறியவே முடியாது. தேவனுடைய அன்பு நம்மளை வெளிப்பட ஆத்மா நம்ம தேடி வந்து எதுக்கு நம்ம இதெல்லாம் கொடுக்கணும்னா விடுதலைக்காகவும் இல்லையே ஆசீர்வாதத்துக்காகவும் தடைக்காகவும் பிசாசின் கட்டில் அகப்பட்டவரை ஆண்டவர் சுகமாக்கினவராய் சுற்றிருந்தார். யார் சுற்றி தெரியுறீங்க? 34 வருஷம் பிசாசோடு ஓடியாந்துருக்காங்க. எத்தனை வருஷம்? 34 வருஷம் அபிஷேகத்தில் இருக்கிறேன். அப்போ எவ்வளோ உண்மையாக இருந்தால் அந்த அபிஷேகம் செயல்படும். என்னால் ஒன்றும் முடியாது, கர்த்தர் என்னோடு எல்லாம் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளோதானே. தன் சொந்த குடும்பத்தை ஒழுங்காக நடத்தணும். என்னங்க ஐயா அப்டேட் ஆச்சு? எப்படிங்க? 39 வருஷம் ஆச்சு கல்யாணம். எத்தனை வருஷம்? உங்களுக்கு வயசே இருக்கா சில? எத்தனை வருஷம்? அப்போ எவ்வளோ பயந்துருக்கணும். ராத்திரி 2:30 மணிக்கு வச்சு துணி எடுத்து கொடுக்குறா போய். அல்லேலூயா. ஒழுங்கு இல்லைன்னா தன் சொந்த குடும்பத்தை நடத்தின ஊழியம் செய்து ஒரு பாஸ்டர் பார்த்து 5 கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ உள்ள பாஸ்டர் சொல்றாரு, என்னையா இது, நீ பயப்படீங்க, நீ சலமனுக்கு எத்தனை அடிச்சியா? 995 இல்லை. நம்ம சுத்தமா நம்ம உண்மையா இருக்கணும். மோசையை பின்பற்றின யோசுவா தலைவனார், இயேசுவை பின்பற்றின சீச்சர்கள் உலகமெங்கும் சுற்றி திரிந்து அற்புத அதிசயங்களை ஆண்டவரை நம்முடைய தோமா தண்ணியை மேலே அடிச்சு இதை நிற்க வச்சு அற்புதம் செய்து காட்டினார். ஈட்டியில குத்தி மறித்தார். அல்லேலூயா. சொல்லுங்க. நம்ம சபையில தான் சொல்லி பாஸ்டர் சொல்லக்கூடாது இல்லையா? கர்த்தருடைய பரிசுத்தராக தன் சொந்த குடும்பத்தை நடத்தணும். கர்த்தருடைய அபிஷேகத்தை உணர்ந்து செயல்படும். இதில் ஒரு மாற்றமும் கிடையாது. என்னால் ஆகாது, உங்களால் ஆகாது, யாரால் ஆகாது. அவர் இருந்த கிரியேஷன் இயேசுவை பார்த்து சொல்லுவாங்க, உன்னிடத்தில் தேவன் இல்லை என்றால் இப்படிப்பட்ட கிரியைகள் செய்ய முடியும். ஆக நம்மிடத்தில் கிரியை நடக்கணும், குடும்பத்தை நடத்தணும். அப்புறம் போதகம் எப்படி டெக்னிக்கா பேசினா எப்படி கனெக்ஷன் வர்றது இல்லை, எப்படி பேசணும், எப்படி பேச அப்படி அடிக்கிறது இல்லை, எப்படி பேசணும்,
சம்பத்தனாக வந்து பேச வேண்டாமா பேசுவோம். கத்திராசுவோம் இந்த நேரத்தை கொடுத்த ஐயாவுக்கும் இந்த ஸ்தாபனத்துக்கும் நன்றி. பலமா கட்டுமே எல்லா இடங்கள்ல அப்படிதான் இருக்கு. நம்ம தான் சபையில விசுவாசியை சொல்லி சொல்லி அவங்களை ஊக்குவிச்சுக்கிறத தவிர நமக்கு சொன்னா பயங்கரமா இருக்கும் கோபம். இவர் எங்கேயோ வந்துட்டு இங்க வந்து நம்ம கை தட்டுன்றாரு, சோத்துன்னு சொல்றாரு, அழியே சொல்றாரு. அது நேற்று கூட அந்த காரியங்களை குறித்து நான் பேசிட்டு இருந்தேன். ஐயா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாது. அவங்க எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஐயா, 10 வருஷம் இருக்கும். அவங்க தூத்துக்குடி, நான் வேலூர் பக்கத்துல இறைவன்காடு வில்லேஜ் எனக்கு. அவங்க தூத்துக்குடி பக்கத்து சாத்தாங்குளம். வித்தியாசமான ஊர் எங்க 2 பேருக்குள்ள. நான் வேலூர், அவர் தூத்துக்குடி. அது இறைவன்காடு எங்க ஊரு, அவங்க ஊரு சாத்தாங்குளம். நாங்கள் 2 பேரும் பேசிப்போம். ஐயா நம்ம 2 பேரும் ஆப்போசிட். நான் தேவனை பிள்ளை, நீ சாத்தான ஊர்ல இருந்து வந்திருக்கிறேன்னு சொல்லி பேசினாலும் கூட அவங்க பேராயத்தை ஆரம்பிச்சு நிறைய ஊழியரை உருவாக்கி இருக்கிறாங்க. அவருக்கு தேவன் கொடுத்தது ஊழியரை உருவாக்குவது. நம்முடைய வேலை விசுவாசி உருவாக்குது, அவருக்கு ஊழியக்காரர் உருவாக்குவது. ஊழியக்காரங்க சரியானா கூட அவங்களோட வேலையை பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஏந்து போவேன். நம்ம வீட்டில் ஏதாவது சொன்னா சில காரியங்களை எடுத்துப்பாங்க, சில காரியம் செய்ய மாட்டாங்க. பேராயிரம்மா வந்து அவங்க வேலை செய்யறது பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. சின்ன பசங்க செய்யற மாதிரி கடை ஓடிட்டே இருப்பாங்க. எனக்கு 2 அண்ணனுங்க இருக்கேன் சென்னை பட்டணத்துல. 2 அண்ணன் வீட்டே தங்க மாட்டேன். சென்னைக்கு போகும்போது ஐயா கால் பண்ணையா கிளம்பிட்டேன்னு காரோ இல்லை ஆட்டோவோ ஏதோ ஒரு பஸ் வச்சு நிற்பாரு. அவர் தகுதிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு ஒண்ணு கார் வச்சிருப்பாரு, இல்லைன்னா ஆட்டோ வச்சிருப்பாரு. இந்த 2 தான் அவர் கையில இருக்கும். வச்சுட்டு பஸ்ஸா நின்றுருப்பாரு. நான் பஸ் விட்டு இறங்கின உடனே கையில தண்ணி கேன கொடுப்பாரு. குடிங்க, முதல்ல குடிங்க, உட்காருங்க, என்ன சாப்பிடுறீங்க, சாப்பிட்டுட்டு போவோம். இல்லைன்னா நேரம் போன் பண்ண செல்லா ஐயா வந்துட்டாரு அப்படின்னு போன் அடிப்பார். அந்த அம்மா ரெடியா வச்சிருப்பாங்க சாப்பாடு. அங்கே சாப்பிட்டு அங்கேதான் தங்குவேன். இரவில் அங்கே தங்குறது, அங்கேதான் குளிப்பேன், அங்கதான் தங்குவேன். என்னுடைய அண்ணன் வீடு 2வது தெருவில் இருக்கு. இந்த தெருவில் ஐயா வீடுனா அடுத்த தெருவில் என் அண்ணன் வீடு. எங்க அண்ணன் வந்து வெக்கப்படுவார். என்னதான் சொல்லுவார், எங்க தம்பி எங்க வீட்டுக்கு வர மாட்டாரு, எங்க வீட்டை சாப்பிட மாட்டாரியா, உங்க வீட்டு தான் நேரம் வர, உங்களை பார்க்கல போயிடுவாரு அப்படி. ஏன்னா அப்படி ஒரு அன்பு. எந்த ஊழியக்காரர் இருந்தாலும் சரி, நானும் இல்லை, நீங்க இருக்கிறீங்க, ஐயாவுடைய நம்பரை வச்சுக்கிடுங்க, நீங்க கால் பண்ணுங்க, ஐயா சென்னை பட்டணம் வரேன், நீங்க டிவில எனக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க, இல்லை எனக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா ஐயா உங்களை நிச்சயமாகவே உங்களை அன்போடு இன்முகத்தோடு வரவேற்று உங்களை நேசிப்பாங்க, உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்வாங்க. அது ஒண்ணு மட்டும் என்ன கண்டுபிடிச்சுன்னா, வேதத்துல ஒருவன் உயர்வான இடத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவன் எல்லாரிலும் சிறியவனாக இருக்குன்னு வேதம் சொல்லுது. நீ உயர்ந்தவனாக இருக்குன்னு விரும்புறியா, நீ எல்லாரும் சின்னவனா இருக்கல, எல்லா வேலையும் செய்வனா இருக்கிறது போல அவர் எல்லாருக்கும் மாடலாக எல்லா வேலையும் செய்வார். கடற்கடன்னு எல்லா வேலையும் செய்வார். கொண்டு போய் காஃபி ஷாப் நிப்பாட்டு, எல்லாம் வீட்டில் சாப்பாடு செய்ய சொல்லியிருப்பாரு. சாப்பாடு இருக்கும், நல்ல சாப்பாடு, நான்வெஜ் தான், வெஜிடேரியன் கொடுக்க மாட்டார். எந்த உழைக்காரம் இருந்தாலும் 2 விதமான கறி இருக்கும். எது வேணுமோ விரும்பி சாப்பிடுங்க. உங்களுக்கு நிறைய தனியாக ஒரு கட்டல் வெத்த போட்டிருக்கு, தனியாக ஃபேன் போட்டிருக்கு, ஏசி போட்டிருக்கு, எதை படுத்துக்கிறீங்க நல்லா தங்குங்க. உங்களுக்கு தண்ணி பிடிக்கலன்னா சொல்லுங்க, வெளியே வைக்கிறாங்க, பிடிக்க நல்லா நிம்மதியாக ரெஸ்ட் எடுங்க, உங்க காரியத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி நேசிக்கக்கூடிய ஒரு அன்புள்ள கொண்டவர் அருமையான பேராயர் ஐயாவை நான் ரொம்ப நேசிப்போம். நானும் அவர்களும் இருவரும் இணைந்து அநேக ஊழியர்களை நாங்கள் லிட் பண்ணி விட்டுருக்கோம். இன்னைக்கு நிறைய பேர் பத்தி பெரிய லெவலில் இருக்கிறாங்க, நாங்கள் அந்த லெவலில் தான் இருக்கிறோம். நாங்கள் 2 பேரும் இணை பிரியாத ஒரு தாய் பிள்ளைகளை போல. நான் கேட்டேன் கடந்த வாரம் போகும்போது சொன்ன, ஐயா நிச்சயம் எங்க ஐக்கியத்துக்கு நீங்க வரவே இல்லை, நிச்சயம் இந்த வாரம் இந்த மாதம் நீங்க வரணும், இந்த காரணமா சொல்லக்கூடாது, கடந்த முறை சொன்ன மாதிரி சொல்லக்கூடாது, நீங்களே வரணும் அப்படின்னு. நிச்சயம் வரையான்னு சொல்லி இந்த நாளையில காரியங்களை ஒதுக்கி விட்டு வந்திருக்கிறாங்க. டிவி ப்ரோக்ராம் அதிகமா இருக்கும். அவர் காலையில பாத்தீங்கன்னா கார் எடுத்துட்டு காலையில கிளம்பிடுவாரு. ஒரு ராஜி டிவி, இது ஜாய் டிவி, இல்லை நித்தியன் டிவி. ஜாய் டிவி வந்து பல்லாரத்திலே இருக்குது, சொல்லிட்டே இருக்குது. நித்தியன் டிவி வந்து அந்த கோடி போகணும், ராயபுரத்துக்கு அடுத்து திருவெற்றூர் அங்க போகணும், தண்டையார்பேட்டை. ஸோ இந்த 2 இடத்துக்கு போறதா சொன்னா, அதெல்லாம் சொன்னா, ஐயா நீங்க டிவி ப்ரோக்ராம் வரதுக்கு முன்னாடி வரந்தேன்னா திங்கக்கிழமை சனிக்கிழமை தான் முன்னாடியே வந்துடும். ஒரு நைட்டுக்கு ஸ்டே பண்ணிட்டு காலமும் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு ரெடி ஆகிட்டீங்கன்னா காலையில் போயிடலாம், ப்ரோக்ராம் முடிச்சு வந்துடலான்னு சொல்லி. அதனால நல்ல ஒரு வாய்ப்பு.
நம்மளாம் பணம் கொடுத்து போய் சிலர் செலவு பண்ணி போவாங்க. நீ செலவே பண்ண தேவையில்லை. நீ சென்னை பட்டணம் போயிட்டாலே போதும். அவரே கோட்டெல்லாம் மாட்டி டிவி நம்பர் வச்சுருவாரு. நல்ல ஒரு செய்தி கொடுக்க ஏற்பாடு செய்வார். நீங்கள் ஆராதனை செய்யலாம். 1 மணி நேரம் உங்களுக்கு ஒதுக்குவாங்க. டிவியில் 150 நாடுகளுக்கு டெலிகாஸ்ட் ஆகுது. நம்ம முகங்கள் எல்லாம் பார்ப்பாங்க. நம்ம வீட்டில் சொல்லிட்டு போகலாம், என் முகத்தை டிவிலேருந்து பார்த்துக்கோ. கண்ணாடியில் பார்க்குறீங்க, நேரடியாக பார்க்குறோம். டிவியில் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு வாய்ப்பு ஐயா எடுத்து கொடுக்குறாங்க. எனவே அதை பயன்படுத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. எனவே இந்த நாளில் வந்த ஐயாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவரோடு கூட 2 பேருமே ரொம்ப சிம்பிளாக 2 வார்த்தை சொல்லி உட்காந்துட்டாங்க. நம்மளுக்கு ஆண்டினைய வந்தாங்க. அவங்களுக்கு 3-4 சபை இருக்கு. சென்னை பட்டணத்தில் 4 சபைகள் இருக்கு. ஒரு சபையில கடைசியாக ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. கல்வெட்டு பேர்லாம் போட்டுட்டு ஐயா சொல்லிட்டு இருக்காரு, ஐயா உங்களை முன்னிலையில் போட்டிருக்கேன் வந்தேன் அப்படின்னு. அன்னைக்கு எனக்கு சூழ்நிலை சரியில்லை, போக முடியல. ஆனாலும் அதுக்கு முன்னதாக போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டேன். அதே போல வேதராஜா வந்திருக்காங்க. அவங்களுக்கு சபைகள் இருக்கு. எல்லாருமே சாதாரணமாக வந்திருக்கிறாங்க. நம்ம இடத்துல நல்ல பெரிய சபை இருந்தால் போதுமானது. ஆனா அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? எதுக்கு யாருக்கும் வரமாட்டோம். அவங்களுக்கு நிறைய சபைகள் இருந்தும், தேவன் ஆத்துமக்களை கொடுத்திருந்தோம், பொறுப்புகள் இருந்தும், அநேக ப்ரோக்ராம் இருந்தும் எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டு நம்ம திறந்திருக்கிறாங்க. ஒரு பலத்தை கைத்தட்டி கொடுத்து வார்த்தைகளை அனுபவம். கர்த்தருடைய சுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். கொஞ்சம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என் தேவாதி தேவனுக்கு முதலாவதாக என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் நன்றியையும் தெரிவித்துள்ளேன். அழைத்ததான பேராயர் டாக்டர் பீராஸ் ஐயா அவர்களுக்கும், பேராயர் அம்மா அவர்களுக்கும், நம்முடைய ஐக்கியத்துடைய செயலாளர், பொருளாளர், முக்கியஸ்தர்கள், கணத்துக்குரிய உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சத்தமாய், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இந்த தினத்திலே உங்கள் மத்தியிலே நான் இருப்பதற்காக மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். தேவன் எதை செய்தாலும் அவருடைய நாமத்தின் மகிமைக்காகவே நம்மைக்குள் செய்வார். இந்த நாளில் எனக்கு முன்பதாய் உங்கள் மத்தியிலே பேசிய பேராயர் டாக்டர் டேவிட் பாண்டியன் ஐயா அவர்கள் கடந்த நாட்களில் ஆண்டு விழா நடத்தினார்கள். அவர்கள் இருவரும் சொன்ன விஷயம், ஊழியர்கள் எப்படி இருக்க வேண்டும். அவர் 3 பாயிண்ட் சொன்னார். ஊழியர்கள் எப்படி இருக்க வேண்டும், அவர் 3 பாயிண்ட் தான் சொன்னார். அடுத்து வேதராஜையா, ராமாபுரம் எம்ஜிஆருக்கு தோட்டம் கொடுத்தது, எம்ஜிஆருக்கு வீடு கொடுத்தது அவங்க பரம்பரை. அள்ளி கொடுத்துட்டு கடைசியில் குண்டும் இல்லாமல் ஆயிட்டாங்க. ஆண்டவர் ரட்சித்து இன்றைக்கு பேராயராய் டாக்டராய் வைத்திருக்கிறார். 2-3 சபைகள் இருக்கிறது, ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அவர்களுடைய சபையையும் நான் தான் திறந்து வைத்து, நிலையாவுடைய சபையும் நான் தான் திறந்து வைத்தேன். ரொம்ப சந்தோஷம். அவர்களும் ஊழியர்கள் எப்படி இருக்க வேண்டும் 3 காரியம் சொன்னாங்க. ஆண்டவர் நம்மோடு பேசும் போதெல்லாம் நமக்காக தான் பேசுவார். நம்ம எப்படி இருக்கணும், ஒருவேளை அதுல நம்ம குறைவா இருந்தால் நம்ம சரி பண்ணி கொள்ள வேண்டும், கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இப்போ நான் உங்களுக்கு ஆண்டவருடைய நாமத்தினால சொல்ல விரும்புகிற காரியம், தேவன் அவருடைய பணியை செய்கிற போது நமக்கு நன்மைகள் ஏராளம் கிடைக்கும். ஊழியம் செய்வதால் நமக்கு வரும் நன்மைகள் மட்டும், எந்த ஊழியக்காரையாவது குறை சொல்லி, எந்த ஊழியத்தையாவது குறை சொல்லி நம்ம அசிங்கப்படுத்தக்கூடாது. ஆனால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற
நன்மைகளை நாம் தியானித்து அதை சுதந்திரிக்க வேண்டும். அதை தான் பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் தேவன் இன்னைக்கு ஞாபகப்படுத்துகிறார். யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் ஒரு மனிதன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என்னை பின்பற்ற கடவன். அந்த மனிதன் என்னைத்தான் பின்பற்ற வேண்டும். நான் எங்கே இருக்கிறேனோ நல்ல கவனி. ஒரு மனிதன் நம்ம யாரா வேணாலும் இருக்கான். நான் இதுக்கு முன்னாடி ஜெயிலி, எனக்கு 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம். ஆனால் சொல்றாரு, நீ ஜெயிலி, நீ இன்ஜினியர், அப்படியெல்லாம் கிடையாது. நீ மனிதன், நீ ஊழிய செய்தால் என்னை பின்பற்றி இன்னொரு போதகரை, இன்னொரு சுவிசேஷகரை அவரை பின்பற்ற வேண்டாம். அவர் அப்படி இருக்காரு, என்ன அவரெல்லாம் வேண்டாம். இயேசுவை நாம் பின்பற்ற வேண்டும். அவர் என்ன சொல்லி போனார், அவர் என்ன சொல்லுகிறார், அவர் என்ன செய்ய சொல்லுகிறார், அதை மாத்திரம் நாம் செய்ய வேண்டும். என்னை பின்பற்ற கடவன். தொடர்ந்து, நான் எங்கே இருக்கிறேனோ நான் எங்க இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். அங்கே என் ஊழியக்காரர் இருப்பார். நான் எங்க இருக்கிறேனோ அங்கே என்னுடைய ஊழியக்காரர் இருப்பார். இயேசு எங்க இருப்பார்? கொஞ்சம் தியானிக்கணும். இயேசு எங்க இருப்பார்? அவரை குறித்து வாசித்தால் தேவாலயத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். வனாந்தரத்தில் மாகவேலிலே ஜெபித்துக் கொண்டிருந்தார். இரவு முழுவதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஸ்தோத்திரம். பாருங்க, அவர் எங்கெல்லாம் இருந்தாரோ அங்கெல்லாம் அவர் பக்திக்குரிய காரியங்களை செய்தார். வனாந்தரத்தில் போய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். எல்லாரும் பசியினால தவிக்கிறாங்க. திரும்பி போறாங்க. மீட்டிங் முடிஞ்சிட்டு திரும்பி போறாங்க. அவர்கள் பசியாய் இருப்பார்களே, சோர்ந்து போவார்களே என்று கவலைப்பட்டு அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து கொண்டிருந்தார். ஆகாரம் கொடுத்தார். அவருடைய செயலை பாருங்க. இந்த காரியத்தை செய்யும்படியாகத்தான் இந்த பூமியில உங்களையும் என்னையும் ஊழியக்காரர்களையும் தேவனுடைய மேய்ப்பர்களையும் ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரர்களையும் அப்போஸ்தலர்களையும் போதகர்களையும் சுவிசேஷகர்களையும் ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். சொல்லுங்க. நல்லா கவனிங்க. இப்ப நம்ம தியானிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மை அவரை போல மாற்றும், இயேசு போல உருவாக்கும், அவருடைய வழியிலே நடக்கப்படும், அவரையே பார்க்க செய்யும். சரியாய் தியானிக்கும் போது தேவன் அதன் ஆசீர்வாதங்களை நம்முடைய சரசின் மேல வைப்பார். நம்முடைய ஊழியத்தின் மேல அந்த ஆசீர்வாதங்களை நிரப்ப பண்ணுவார். கவனிங்க, இங்க என்ன சொல்றாரு? நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். அல்லேலூயா. அப்படி ஒரு வாக்கியத்தை நமக்கு தருவார். தொடர்ந்து வாசிங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு, ஆண்டவருடைய பரிசுத்த வேதத்தின் வேலைக்கு நீங்கள் ஊழியம் செய்தால் உங்களை கனம் பண்றது பிதா. அவரை யார் அனுப்பினாரோ அதே பிதா உங்களை கனம் பண்ணுவார், உங்களை கனப்படுத்துவார், உங்களை மகிழ்ச்சியாக்குவார், உங்களுக்கு மரியாதை கொடுப்பார், உங்களை கனம் பண்ணுகிற இடத்துல வைப்பார். பிரியமானவர்களே, உங்களை கனம் பண்ணுவார். கனம் பண்றது 2 வகைப்படும். ஒன்று, கனம் பண்ணுவது நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுப்பார், அது கனம். இன்னொன்று, அவர் ஒரு மேலான பாக்கியத்தை நமக்கு தருவார். அவர் எங்க சிங்காசனத்துல உட்கார்றாரோ அது போல ஒரு சிங்காசனத்தை, ஒரு ஆளுகையை, ஒரு மேன்மையை நமக்கு தருவார். 2 வகை. ஒரு மேன்மை கிடைக்கும் கனத்துல. இன்னொன்னு, தரலான ஆசீர்வாதங்களை தந்து நம்ம கனம் பண்ணலாம். பிதாவானவர் கனம் பண்ணுவார். இப்ப இதுல நம்ம என்ன தியானிக்கிறோம் என்று சொன்னால், அவருடைய வேலையை செஞ்சா உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும், அவருடைய பணியை செய்தால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்ப தியானித்துக் கொண்டிருக்கோம். அவருடைய ஊழியத்தை செஞ்சீங்கன்னா
உங்களுக்கான பண்ணுவா. கல்லே சொல்லுங்க, கல்லே சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதுல நீங்க வந்திருக்கிறதுல நீங்க ஊழியக்காரரா இருக்கலாம். ஊழியக்காரருங்கிறது தலைப்பு. அதுக்கு கீழே மேய்ப்பர், போதகர், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், அடுத்து யாரு? சுவிசேஷகர். இந்த 5 பேரும் ஊழியக்காரர் கீழே அடங்குவாங்க. இதுல மேய்ப்பருக்கு நிறைய பதவி. மேய்ப்பருக்கு ஏகப்பட்ட பதவி. மேய்ப்பர்னு ஒரு இடத்துல சொல்லுவாங்க, அந்த மேய்ப்பருக்கு இன்னொரு இடத்துல ஆசாரியன்னு சொல்லுவாங்க, அந்த மேய்ப்பருக்கு இன்னொரு இடத்துல கண்காணின்னு சொல்லுவாங்க. அந்த கண்காணிங்கிற விஷயம் தான் பிஷப். சிலர் பிஷப்னு இவங்க ஆர்சிக்கு மாறிட்டாங்க. பிஷப் எங்க மாறிட்டாங்க? ஏதோ வேதத்தில் இல்லாத பேரை சொன்ன மாதிரி சொல்லுவாங்க. ஆட்சிக்கு மாறிட்டாங்க, பின்னாடி போயிட்டாங்க. முன்னாடி வந்து பின்னாடி போயிட்டாங்க. நினைப்பாங்க கண்காணிங்கிறதுக்கு, மேய்ப்பருங்கிறதுக்கு, அந்த பதவிக்கு 3 காரியங்கள் பெயர் இருக்கிறது. கண்காணி. பிரியமானவர்களே, நம்ம பயந்துடக்கூடாது, நம்ம விளங்கிக் கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா. நம்ம விளங்கிக் கொள்ளணும். பைபிள் இல்லாததை ஒன்றை நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஒருவர் வந்தாரு, நிறைய ஆர்டினேஷன் கொடுக்குறோம், பிஷப் ஆர்டினேஷன் கொடுக்குறோம், டாக்டர் ஆர்டினேஷன் கொடுக்குறோம், அவங்களுக்கு சுவிசேஷகர் ஆர்டினேஷன் கொடுக்குறோம், தேவப்பிள்ளை ஆர்டினேஷன் கொடுக்குறோம், மீட்பர் ஆர்டினேஷன். ஒரு சொன்னார், எனக்கு கோப்புல கொடுங்க அப்படின்னா. யோசிக்கிறீங்களா? பைபிள்ல கோப்புன்னு எடுத்துக்காட்டுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பைபிள் இல்லாததை நான் ஏன் கொடுக்கணும்? எது இருக்கோ அதுதான் நம்ம கொடுக்கணும். வேதத்துல இல்ல அவங்க வச்சுக்கிட்டு நமக்கு தேவையில்லை. இல்லையா? அவங்க என்ன வேணாலும் வச்சுக்கிட்டு நமக்கு தேவையில்லை. வேதத்தில் இருக்கிறதை அவரை நாம் பின்பற்ற வேண்டும். அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் செய்யணும். இல்லையா? பிரியமானவர்களே, நம்ம எந்த ஊழியத்துக்கு தேவன் நமக்கு தந்தாரோ அந்த ஊழியத்தை நம்ம சரியா செய்யணும். அப்பதான் அந்த கனம் கிடைக்கும், இந்த மரியாதை கிடைக்கும். நான் ஒரு ஈபியில ஒரு வேலைக்காரனா இருந்தா அங்க மட்டும்தான் இருந்திருக்க முடியும். ஊழியக்காரன் ஆனதுனால தெய்வன் என்னை நாக்பூர், கான்பூர், ராயப்பூர், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, இப்போ இதெல்லாம் ஊழியம் செய்து முடிச்சுட்டேன். ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இதெல்லாம் ரைட்டு, நான் போக முடியாத இடத்துக்கெல்லாம் போயிட்டு ஊழியம் செய்கிறேன். ஆனால் பைபிளில் அப்போஸ்தலர் 1:8 சொல்லியிருக்கு, அது நிறைவேறலையே அப்படின்னு கேட்டேன். 1:8 என்ன சொல்லியிருக்கு? ஒரு இடத்துல வரும்போது நீங்க வேலை நடத்திடுவீங்க, யூதேயாவுக்கு போவீங்க, சமாரியாவுக்கு போவீங்க. யூதேயாங்கிறது மேல் மக்கள், சமாரியாங்கிறது நடுத்தர மக்கள். போவீங்க, எருசலேம் தேவாலயம் வந்து போவீங்க. ரைட்டு. பூமியின் கடைசி பரியந்தம், பூமி எல்லா இடத்தையும் சொல்லிடுறேன். அதெல்லாம் வெளிநாடு அடங்குமே, வெளிநாட்டுக்கெல்லாம் என்னை கூட்டிட்டு போலேன்னு சொன்னேன். உடனே ஆண்டவர் ஏற்படுத்திட்டார். ஒரு நாள் ஒரு ஃபோன் வந்துச்சு. இந்த ஃபோனில், ஐயா நீங்கள் டிவியில் பாடணும், டிவியில் ஜெபிக்கணும், டிவியில் செய்தி கொடுக்கணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், என்கிட்ட பணம் இல்லையா. பணம் வேணும்ல. 1/2 மணி நேரம் செய்தி கொடுக்கறதுக்கு 15,000 ரூபா வேணும். நம்பிக்கை டிவியில், ராஜ் டிவியில், இந்த மாதிரி டிவிகளில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கணும். 15,000 ரூபா வேணும். 9,000 ரூபாய் கொண்டு போயிட்டு நேற்று நினைக்கிறேன், 9,000 ரூபாய் இருக்கு, ஒரு செய்தி கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இல்லை, இது வந்து என்னது ஒளிபரப்புறதுக்கு அதுக்கு தான் சரியா போச்சு. ஷூட்டிங் எடுத்து அதை எடுத்து எனக்கு கையில் கொடுக்கணும்ல, அது நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு. நான் அவங்கள்ட்ட போய் கேட்டேன், ஷூட்டிங் எடுத்து கொடுங்க அப்படின்னு. ஷூட்டிங் எடுத்து எடிட் பண்ணி தர்றதுக்கு ஒரு 5,000 ரூபாய் கேட்டேன். ஒன்று இத்தனை 1,000 ரூபா வேணும், 14,000 ரூபா வேணும். இதுக்கு நான் 2 திருப்பம் அலையிறோமா, 1,000 ரூபா காலி, 15,000 ரூபாய் வேணும். உடனே ரொம்ப வருத்தத்தோடு திருப்பி வந்துட்டேன். சரி, நமக்கு ஆண்டவர் வழிகாட்டலை. ஆனால் ஒரு ஃபோன் பண்ணி நீங்கள் செய்தி கொடுங்க, என்ன பணம் இல்லையான்னு சொன்னேன். அவங்கள்ட்ட பணமே கேட்கலையா அப்படின்னு இல்லையா. போனேன், ஜாப் பண்ணேன். ஐயா, ஆனால் நான் காணிக்க கொடுப்பேன், ஆனால் என்கிட்ட உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற பணம் எங்களால் கொடுக்க முடியாது.
நீங்கள் வந்து செய்யுங்கய்யா. எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். ஒரு 1.5 மணி நேரம் பண்ணுங்கய்யா. அப்போ நாங்கள் ஊழியர் ஐக்கியத்தில் இருக்கிறாங்க. நான் ஆசைப்படுற மாதிரி என்னைய மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கூட்டிகிட்டு வரலாமான்னு கேட்டேன். கூட்டிகிட்டு வாங்கண்ணே. அவ்வளோதான். 1.5 மணி நேரம் சொல்லி 2 மணி நேரம் பண்ணேன். இல்லையா, நம்ம சபையில் நடக்கிற மாதிரியே பாடல், ஜபம், ஜப குறிப்பு, ஆராதனை, செய்தி எல்லாம் அழகாக பண்ணி முடிய 2 மணி நேரம் அருமையாச்சு. வாங்க ஜெபிக்கலாம். மகன்சி ஆசிரியர் என்ன ஜபம் பண்ணுறாரு? நாங்கள் ஜெபிக்கலாம் வாங்க, அவங்க ஜெபிக்கலாம் வாங்க, நாங்கள் வாங்க ஜெபிக்கலாம் அப்படின்னு போட்டு நடத்தினோம். அருமையாக வச்சு மாதம் 2 காரியங்களை செய்தோம். பிறகு சொன்னார், நீங்கள் செய்ததெல்லாம் ரொம்ப நல்லா இருக்க, பக்தியாக இருக்க, டெய்லி வந்துருங்க. டெய்லி 1 மணி நேரம் பண்ணேன். இல்லையா, ஃபுட்டெல்லாம் தர முடியாது அப்படின்னு. சரி பரவாயில்ல அப்படின்னு அப்படி டெய்லி இன்னைக்கு வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முடியலை எனக்கு. இப்போ இதுக்கு இடையில இந்த 3 வருஷத்துக்குள்ள ஒரு பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு சபை கூட கட்ட முடியல. அவரை விட்டு கொஞ்சம் விலகி இருந்து ஜெபிச்சு காரியங்களை செய்து இது வரைக்கும் ஒரு 7 சபை கட்டி அதுக்கு பிரதிஷ்டை பண்ணி கர்த்தர் கிருபை செய்தார். இல்லையா, நல்லது. நான் சொல்ல விரும்புறது என்னன்னு சொன்னா, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதன்னா பக்கா கிராமம். அவர் சொன்ன மாதிரி தூத்துக்குடி மாவட்டம் சாத்தாங்குளத்தில் பேய்குளம் பக்கத்தில் கருவேலம்பாடின்னு ஒரு கருப்பு ஊரில் பிறந்தேன். எங்கள் அப்பா பேர் சங்கர், எங்கள் அம்மா பேர் ரங்கம்மா, என் தங்கச்சி பேர் ஸ்ரீவள்ளி, அடுத்த தங்கச்சி பேர் கணேச அம்மாள், அடுத்த தங்கச்சி பேர் கங்கா தேவி, அடுத்த தங்கச்சி பேர் அனுசா தேவி, எங்கள் அண்ணன் பேர் ஓம் முருகன், என் பேர் என்ன ஓம் சரவண பகவான் குரு. என் பேர் பிடிச்சிட்டாரா? பிரியமானவர்களே, நான் அங்கே எவ்வளவு பாடுபட்டாலும் விழிச்சிருந்தாலும் அந்த பேய் குளத்தில் அந்த சாத்த குளத்தில் தான் இருந்திருக்கேன். ஆண்டவருக்குள்ள மாறினதுனால தேவன் ஊழியக்காரர்கள் மத்தியில், மாநிலங்கள் மத்தியில், மாவட்டங்கள் மத்தியில் கொண்டு போய் நீ கடன் பண்ணுகிறா. நீ உங்கள் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறேன். 4 பேர் முன்னாடி 4 வார்த்தை பேச தெரியாது, ஒரு மாதிரி எடுத்துக்கிட்டு போவோம், பேச தெரியாது. ஸ்கூலில் எல்லா பிள்ளைகளும் நல்லா படிச்சுட்டு முடிப்பாங்க, நல்லா சொல்லுவாங்க, நல்ல தெளிவாக பேசும். எனக்கு மாத்திரம் அது வரவே வராது, தெளிவாக வரவே வராது. நான் பரிச்சு அழகாக எழுதுவேன். ஸ்கூலில் 1லேருந்து இப்போ 8ஆம் கிளாஸ் வரைக்கும் 1ஆம் ரேங்க் தான். ஆனால் பேச வரேன். தேவன் இப்பொழுது பேச பண்ணுகிறான், கனம் பண்ண செய்கிறான். 185 நாடுகளில் செய்தி போயிட்டே இருக்கு, ஜபம் போயிட்டே இருக்கு. வெளிநாட்டுக்கெல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டேன். இங்க இருந்துட்டே 185 நாடு பேச சொல்லுங்க. கட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்த அவர் நம்மை கனம் பண்ணுகிற தேவன். அவர் நம்மை கனம் பண்ணுகிற தேவன். பேசவே தெரியாது, ஆனால் பாட்டு நல்லா பாடுங்க. எம்ஜிஆர் பாட்டு, சிவாஜி கணேசன் பாட்டு அழகா பாடணும். கல்யாண வீடுனா நம்ம கச்சேரி தாங்க. பார்த்தாரு, நீ கல்யாண வீட்டில் பாடிக்கிட்டு இருக்க, பாடா எங்கிட்ட பாடுவா ஆண்டவர் அப்படி இழுத்துட்டு வந்துட்டார். இப்போ நல்ல பாடல்களை பாட தேவன் 150 பாடல்களை கொடுத்தார். அல்லேலூயா. சேர்ந்து ஒரு சரணம் பாடுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சபை மேய்ப்பரை அவர் கூட்டி சேர்க்கிறார், அப்போஸ்தலரை கூட்டி சேர்க்கிறார், சுவிசேஷகரை கூட்டி சேர்க்கிறார், தீர்க்கதரிசிகளை கூட்டி சேர்க்கிறார், போதகர்களை கூட்டி சேர்க்கிறார், ஊழியர்களை கூட்டி சேர்க்கிறார், போதகர்களை கூட்டி சேர்க்கிறார், ஊழியர்களை தேவ ஊழியர் ஜபரக்கியம் தேவ ஊழியர்
ராமதாஸ் ஐயா விரும்பியோ, நம்முடைய செயலாளர் விரும்பியோ, பொருளாளர் விரும்பியோ, கோஆர்டினேட்டர் விரும்பியோ, மற்ற யார் விரும்பியோ கிடையாது. அவர் விருப்பத்தையும் செய்கையையும் நமக்குள்ள உருவாக்கி அவர் கூட்டி சேர்க்கிறார். அல்லேலூயா. நீங்க வந்திருப்பது அவர் உங்களுக்கு இந்த காரியத்தை செய்தார். இது சபை நடக்கிற இடம் தானே? அல்லேலூயா. இந்த இடத்தை உருவாக்குனது கூட இந்த சபையினுடைய தேவ ஊழியருடைய விருப்பம் அல்ல, அவருடைய திட்டம், அவருடைய தீர்மானம். அவர் விருப்பத்தை செய்கையை இவருக்குள்ள வச்சார். அதுதான் இப்ப நடக்குது. அல்லேலூயா. கர்த்தரை சோத்தரித்து கரம் தட்டுவோம். தேவன் இப்படித்தான் நம்மை உருவாக்கி கொண்டு வருகிறார், கனம் பண்ணி வருகிறார். அடுத்து நம்ம போகலாம். கர்த்தர் நல்லவர். என்னுடைய ஊழியக்காரர்கள் ஏசாயா 66:14 வாசிங்க. 66:14 இரண்டாவது கனம் பண்ணுகிறார். 66 நீங்கள் அதை காணும் பொழுது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்களுடைய இருதயம் மகிழ்ச்சியினால நிறம், உங்கள் எலும்புகள் பசுப்புல்லை போல செழிக்கும். உங்கள் சரீரத்துல ஒரு செழிப்பு, ஒரு மகிழ்ச்சி, ஒரு கம்பீரம் வரும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரம் இருக்கும். அல்லேலூயா. உங்க கூட அவருடைய கரம் இருக்கிறது. என்ன கரம்? வலது கரம் இருக்கிறது. வலது கரம் என்ன செய்யும்? பராக்கிரமம் செய்யும். வலது கரம் பராக்கிரமம் செய்யும், அற்புதம் செய்யும். அவருடைய வலது கரம் உங்கள் மத்தியிலே, உங்கள் ஊழியத்திலே மேன்மைகளை கொண்டு வரும். அவருக்கு ஊழியம் செஞ்ச என்ன நன்மைங்க? அவருடைய கரம் கூட இருக்கு. அல்லேலூயா. அவருடைய கரம் கூட இருக்குது. தாவீது ஜெபம் பண்ணான். எப்படி ஜெபம் பண்ணான்? என்ன ஆசீர்வதித்து பெருசா அடுத்து இப்படி கரம் கூட இருக்கட்டும். தீங்கு என்ன சுத்தப்படுத்தவே கூடாது. ஏன் உங்களுடைய கரம் என் கூட இருந்தா தீங்கு வராது. வேண்டிக் கொண்டதை அப்படியே தேவன் அவனுக்கு அருளினார், கொடுத்துட்டாரு. அவனுக்கு கொடுத்துட்டார். எப்படி ஜெபம் பண்ணாலும் அப்படியே கொடுத்துட்டார். கரம் கூட இருக்கணும்னு வேண்டிக் கொண்டு அப்படியே கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. தேவ கரம் உங்களோடு இருக்குமானால், தேவ கரம் உங்கள் வாழ்க்கையில ஊழியத்தில தொடர்ந்து உங்களோடு இருக்குமானால், நீங்க செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்கும், சித்திக்கும், நிறைவேறும், ஜெயிக்கும், உண்டாக்கும், மேன்மையை கொண்டு வரும். அல்லேலூயா. எங்க போனாலும் கர்த்தர் அவருடைய கரம் கூட இருக்கு, அற்புதம் செய்கிறது. அல்லேலூயா. இப்ப நான் தைரியமா சொல்றேன், இந்த ஊழியர் ஐட்டம் கூட உருவாகிறதுக்கு நான் ஒரு காரணம். அல்லேலூயா. ஐயா எனக்கு தெரியும். ஐயா எனக்கு சாலமன் அறிமுகப்படுத்தினாரு. அதன் மூலமா நாங்க 2 பேரும் அதிகமான ஊழியங்களை செய்தோம். ஒரு நாள் அவருக்கு சொன்னேன், ஐயா உங்க ஊர்ல உங்க சபையில ஊழியரைக்கு நடந்தோம்யா. அவர் அப்படி திரும்பி பார்த்தாரு. இங்க யாரு வருவா அந்த காட்டுக்குள்ள? யாரு வருவா அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், நீங்க உங்க ஒய்ஃப் ஊழியக்காரங்க ரைட்டா? உங்க நண்பர்கள் யாராவது 1-2 பேர் இருப்பாங்கல்ல, அவங்களையும் அவங்க மனைவி வரையும் கூப்பிடுங்க. ஒவ்வொரு 4 பேர் வந்தா அது 8 ஆயிரம். நான் ஒரு 10 பேரை கூட்டிட்டு வரேன். அதே மாதிரி தூத்துக்குடியில சென்னையில இருந்து 10 பேரை கொண்டு வந்தேன். இங்க வர்றதுக்கு காரு கிடைக்கல, ஆட்டோ கிடைக்கல, ஒண்ணும் கிடைக்கல. ஒரு மண் வண்டியில கூடாரம் போட்டு எல்லாரையும் அதுக்குள்ள ஏற்றி ஜெபம் பண்ணிக்கிட்டே வந்து சேர்ந்தோம். ஆமா, தண்ணி லோடு அடிக்கிட்டு இருக்கீங்களா, அதுக்கு கூடாரம் போட்டு அழகா 10 பேர் அங்கிருந்தே ஜெபம் பண்ணிக்கிட்டே வந்து ஐயாவுடைய சபையில வந்து அன்னைக்கு 30 பேர் வந்து கிட்டத்தட்ட 30 பேர் வந்தாங்க. 30 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணி உண்மையான ஊழியர் கூட்டம் நடந்துச்சு. அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். இந்த தரிசனம் சேர்த்துப்பட்டு போதகர்கள் என்று உருவாக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விருப்பத்தை செய்கை அவர்களுக்கு கொடுத்தாரு. அதற்கேற்ற நண்பர்களை கொடுத்தாரு. ஒரு ஆர்டினேஷன் வச்சோம். ஆண்டவர் அற்புதமாய் இன்றைக்கு 4வது ஆண்டா 3வது ஆண்டு தேவன் வெற்றிகரமாக இருக்கிறார். இப்போ யோசிங்க, ஒரு கரையான் கூட இருந்துச்சு. நான் இங்கே வந்தேன், அவரை பார்த்தேன். ஐயா ஒரு வெளி வைக்கும் நடத்துவோம்னு சொன்னேன்.
ஆண்டவர் செய்ததா இல்லையா? அவருடைய கரம் செய்ததா இல்லையா? அவர் கரம் கூட இருந்தா இந்த மாதிரி செய்யும். இவங்க விசுவாசிகளையும் இந்த மாதிரி தான் கூட்டும், மக்களையும் இந்த மாதிரி தான் சேர்க்கும், பாடுகிறவர்களை ஜெபிக்கிறவர்களை கூட செய்யும். கரம் நம்ம கூட இருக்கும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட கரம்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அவருடைய கரம், அற்புதங்களை கொண்டு வருகிற கரம், இறந்தவர்களை உயிரோடு இருப்ப கரம். கண்ணீரோடு அந்த குடும்பம் இருந்துச்சு. நம்ம அழுதுகிட்டே வந்தாங்க. ஒரே ஒரு புருஷன் செத்து போயிட்டார், ஒரே ஒரு மகன் இருந்தா கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு. அந்த பையனும் செத்து போயிட்டான். நான் என்ன செய்வேன்? அனாதை ஆயிட்டேன், அனாதை ஆயிட்டேன்னு. எனக்கு யார் இருக்கா? ஒரு அத்தறிவில் உள்ளவங்க பணத்தை தூக்கிட்டு போனாங்க, பாடையை சுமந்து கொண்டு போனாங்க. இயேசு அந்த வழியாய் வந்தார், கண்ணீரை பார்த்தார், அழாதே அப்படின்னு சொன்னார். மனதிருகினார், பக்கத்துல வந்தார். அவருடைய கரம் பாடையை தொட்டது, மரித்தவன் உயிரோடு இருந்தான். கரங்களை தட்டி கத்தர் மகிழ்ந்து. அவருடைய கரம் உயிரை, உயிர் போன செத்த பிணத்தை உயிரோடு எழுப்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அவருடைய கரம் உங்களுக்குள்ள இருக்கு. அந்த வசனத்தை மீண்டுமாய் வாசியுங்கள். நீங்கள் அதை காணும் பொழுது நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் இருதயம் மகிழும், உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல் செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரம் இருக்கும். அவருடைய கரம் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அருமையான கணத்துக்குரிய தலைவர்களே, உங்க தெருவுக்கு, உங்க சபைக்கு நீங்க தான் தலைவர். இந்த ஆண்டவருக்கு சமூகத்திலே, அவருடைய சன்னிதானத்திலே நீங்க தான் கடம் பெற்றவர்கள். மற்றவர்களைப் போல நீங்கள் சாதாரண கரத்தை உடையவர்கள் அல்ல, பரலோக தேவனுடைய கரத்தை உடையவர்கள். அவருடைய கரம் உங்க கூட இருக்கு, சகலத்தையும் செய்ய வல்லது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினாலே சகலத்தையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. அல்லேலூயா. சகலத்தையும் செய்ய, கிறிஸ்துவினாலே சகலத்தையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாத்தையும் நீங்க செய்திட முடியும். ஒரு இடத்தை வாங்கிட முடியும், ஒரு சபையை கட்டிவிட முடியும், ஒரு கூட்டத்தை உருவாக்கிவிட முடியும், ஒரு கூட்டத்தை உருவாக்க ஜெபிக்க தேவன் உங்களுக்கு பலன் தர முடியும். ஒரு மேன்மையான திட்டத்தை நடத்த தேவன் உங்களால் முடியும் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு பலன் தந்திருக்கிறார், பலன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. பலன் தருவார். ஆமென். அல்லேலூயா. அவருடைய கரத்தினால் அந்த காரியம் ஜெயமாய் மாறும். ஆமென். அதுக்கு நீங்க ஆயத்தப்படணும். இதுக்கு முன்னாடி நாம் சோம்பேறியா இருந்திருக்கலாம், இதுக்கு முன்னாடி சாதாரணமா நம்ம இருந்திருக்கலாம், இதுக்கு முன்னாடி நம்ம மற்ற ஊழியக்காரர்களை போல இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை கரத்தை உடைய ஊழியக்காரனா, கணம் பெற்ற ஊழியக்காரனா நீங்க மாறும், மாற்றுவேன் என்று சொல்லி அவருடைய நன்மையை உங்கள் மேல் வைக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? சரீரத்தை ஆயத்தப்படுத்தணும், ஒரு மனதை சிந்தையை ஆயத்தப்படுத்தணும், உங்க வீட்டுல ஜெப நேரத்தை, உங்க குடும்பத்தை நீங்க ஆயத்தப்படுத்தணும். ஊழியக்காரன் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். கர்த்தர் அப்படி உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. ஆமென். உனக்கு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, சபையிலே எல்லாரையும் ஆயத்தப்படுத்து. உனக்கு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, சபையிலே எல்லாரையும் ஆயத்தப்படுத்து. குடும்பத்தின் உறவுகளை ஆயத்தப்படுத்து, பூமியின் மக்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்து. குடும்பத்தின் உறவுகளை ஆயத்தப்படுத்து, பூமியின் மக்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்து. ஓ ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து, காவலாளியாயிரு. ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து, காவலாளியாயிரு. மகிழ்ச்சியுடன் களிகூர்ந்திடு, சந்தோஷமாயிரு. மகிழ்ச்சியுடன் களிகூர்ந்திடு, சந்தோஷமாயிரு. ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து, காவலாளியாயிரு. எல்லாரும் பாடுவோம். அல்லேலூயா. ஆயத்தப்படு,
ஆயத்தப்படுத்து காவலாளியாயே ஆயத்தப்படு ஆயத்தப்படுத்து காவலாளியாயே தேவனை சந்திக்க ஆயத்தப்படு மனிதனிலே காணப்பட ஆயத்தப்படு தேவனை சந்திக்க ஆயத்தப்படு மனிதனிலே காணப்பட ஆயத்தப்படு புத்தியுள்ள கண்ணியை போல் ஆயத்தப்படு அபிஷேக எண்ணெயுடன் ஆயத்தப்படு புத்தியுள்ள கண்ணியை போல் ஆயத்தப்படு அபிஷேக எண்ணெயுடன் ஆயத்தப்படு ஆயத்தப்படு ஆயத்தப்படுத்து காவலாளியே ஆயத்தப்படு ஆயத்தப்படுத்து காவலாளியாயே மகிழ்ச்சியுடன் கலிகூர்ந்திடு சந்தோஷமாயே மகிழ்ச்சியுடன் கலிகூர்ந்திடு சந்தோஷமாயே ஆயத்தப்படு அவர் ஆயத்தப்படுத்து காவலாளியாயே காவலாளியாயே ஆயத்தப்படு ஆயத்தப்படுத்து காவலாளியாயே ஆயத்தப்படு ஆயத்தப்படுத்து காவலாளியாயே பிரியமானவர்களே, நம்ம ஆயத்தப்படணும். ஆண்டவரை போல மாற, புது சிருஷ்டியாய் நடக்க, ஊழியத்தை மகிமையாய் செய்ய, வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை நாம் தியானிக்கும் போது தேவன் என்ன சொல்லுகிறார்? வாசிங்க. ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. ஏசாயா 66. நீங்கள் அதை காணும்போது நீங்கள் அதை காணும்போது உங்கள் இதயம் மகிழ்ந்து மகிழ்ச்சியாக இருக்கும், உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய கரம் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். உங்க சத்துருக்கள் யாராய் இருந்தாலும் அவர்கள் மேல ஆண்டவர் கோபப்படுவார், சினப்படுவார். சினம் இருக்கும். அவருடைய கோபம் உங்கள் சத்துருக்கள் மேல இருக்கும். நீங்க கோபப்படக்கூடாது. நான் தான் கோபப்படுவேன். நீங்க என்ன செய்யக்கூடாது? கோபப்படு. நீ என் பிள்ளை, உன்னை தொட்டா நான் சும்மா இருக்க மாட்டேன். கண்மணி போல நான் உன்னை பாதுகாக்கிறேன். நீ கோபப்படாத. நம்மளை கோபப்படவே விட மாட்டார். நீங்க கோபப்படக்கூடாது, மூர்க்கம் அடையக்கூடாது, என்ன செய்யக்கூடாது? ஸ்தோத்திரம். கோபத்துக்கு நிறைய மூர்க்கம், கோபம், சினம், 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 இதெல்லாம் கோபத்துக்கு அண்ணன் தம்பி. மூர்க்கங்கிறது அண்ணன், கோபம் தம்பி, சினம் தம்பிக்கு தம்பி, எல்லாம் சொந்தக்காரங்க, ஒரே லைன். இதெல்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. நம்ம பொறுமையா இருக்கணும், அமைதியா இருக்கணும். அவர் கோபப்படணும். அதுக்காக உங்களுக்காக அவர் உங்கள் சத்துருக்கள் இடத்துல கோபப்பட்டு, கோபப்பட்ட என்ன நடக்கும்? அழிச்சுப்பார். தேவன் கோபப்பட்டால் அழித்து போடுகிறவர். யாருக்காக கோபப்படுறாருங்கிறத மட்டும் பாருங்க. உங்களுக்காக தான் அவர் கோபப்படுறார். சொல்லுங்க. 2 காரியம் சொன்னார். நீ கோபப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டார். நான் தான் கோபப்படுவேன். கோபப்படணும், நான் தான் போடணும். நீ படக்கூடாது, சும்மா தான் இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொன்னார், நான் யுத்தம் பண்ணுவேன், நீங்க என்ன செய்யுங்க? சும்மா இருக்கு. சண்டை போடுறது நம்ம வேலை கிடையாது. அவரு நமக்காக என்ன செய்வாராம்? சண்டை போடுவார், யுத்தம் பண்ணுவார். இன்னொரு இடத்துல வழக்காடுவார்னு சொல்லி அவர் நமக்கு வழக்கறிஞராக இறங்கி பேசுவார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தேவன் வழக்கறிஞராக இறங்கி பேசினார். யாக்கோபுக்காக மாமனார் இடத்துல அவருக்கு தீமெல்லாம் செஞ்சிடாத, நன்மை மட்டும் செய்யும். வழக்கறிஞராக இறங்கி பேசினார். அவர் யுத்தம். இந்த ஆசீர்வாதம் வேற யாருக்கும் கிடையாது, உங்களுக்கு மட்டும், தேவ ஊழியர்களுக்கு மட்டும். மையப்படுத்தும். நீங்க சும்மா இருங்க, யுத்தத்தை பாருங்க, என்ன நடக்குன்னு பாருங்க, அப்படியே செய்வாங்க.
ஒரு சின்ன சம்பவத்தை சொல்றேன். எங்க பாண்டியன் ஐயாவை ஒரு பெரிய கட்டையால அடிச்சுட்டாரு. மலையில அடிச்சுட்டாரு. அடிச்ச உடனே ரத்தம் போல வருது, ரத்தம் ஓடுது. யோசனை பண்ணுங்க, ஒன்றுமே சொல்லலை. அடிச்சுட்டியா, சரி போப்பா, நான் வேற இடத்துக்கு போறேன். வேற இடத்துல போய் ஊழியம் செய்தேன். ஓடுது. சண்டை போடலை, கெட்ட வார்த்தை பேசலை, திருப்பி அடிக்கலை. திருப்பி அடிக்க 4 பேர் இருக்கிறாங்க அவருக்கு. அப்புறம் அப்படின்னா அவ்வளோதான், காலி பண்ணிடுவாங்க, தூக்கிட்டே போயிடுவாங்க. எங்கே கொண்டு வச்சுக்கவே தெரியாது. அப்படி ஆட்கள்லாம் இருக்காங்க. எதுவுமே ஒரு செய்யும். அப்படியே இன்னொரு இடத்துல போய் சர்ச்சுட்டு வராங்க. போன மாதம் அடித்தாருல்ல, அவர் சொல்ல விசுவசி அடித்தான். அடிச்சு அதே மாதிரி ஆஸ்பத்திரியில் வந்துச்சு. அடிக்கு உங்களை யாராவது அடிச்சு சும்மா விட மாட்டார். 2 நாள் இருக்கு சாட்சி. இப்போ நாங்கள் வருத்தப்பட்டு சாண ஆளை அடிச்சுட்டாங்க. எதுக்கு அடித்தாங்க? இங்கே அடித்தாருல்ல, இதை அழைக்கிறாரு அந்த அளவின்படி உனக்கு நீ என்ன செய்ய அது உனக்கு கிடைக்கும். நீங்கள் கோவப்பட வேண்டாம். தேவன் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தினார், உயர்த்தினார். இன்னைக்கு எங்களோடு அவர் இருக்கிறார். சர்வர் ஆஃப் வேர்ல்ட் பைபிள் பிஷப் கவுன்சிலில் அவர் துணைத் தலைவராக இருக்கிறார். எங்கள் ஐயா ட்ரஸ்டியாக இருக்கிறார், மரியதாஸ் ஐயா. சர்வர் ஆஃப் வேர்ல்ட் பைபிள் பிஷப் கவுன்சில் ட்ரஸ்டி. இந்த ஐக்கியத்துக்கு அவர் முக்கிய தலைவர். அது இல்லையா? பிரியமானவர்களை என்ன சொல்லுவாங்கன்னா, தேவனுக்காக நம்ம நிற்கும் போது ஆண்டவர் நம்ம நேர்மைப்படுத்துவார், உயர்த்துவார். இந்த பாருங்க, உங்களுக்காக அவர் சிரம் கொள்வார், உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக அவர் வழக்கு பேசுவார், வழக்காடுவார், பரிந்து பேசுவார். நீங்க அவர் வேலையை மட்டும் செஞ்சா போதும், அவருடைய சமூகத்துல மட்டும் இருந்தா போதும். புதுசாக சொல்லுகிறார்கள், நாங்க இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. எங்களுக்கு என்ன வேலை தெரியுமா? ஜெபம் பண்ணணும், உபதேசிக்கணும். ஜெபம் பண்ணணும், உபதேசிக்கணும். இதை நீங்க செய்யணும். தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும், உபவாசம் போகணும், பாட்சியம் போகணும், ஜெபிக்கணும், தேவ சமூகத்தில் இருக்கணும், கூட்டங்களை நடத்தணும். அடுத்து என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? உபதேசம் பண்ணணும், வசனங்களை பேசணும், வசனங்களை பேசி மக்களை தேவன் பக்கமா திருப்பணும். உபதேசிக்காவிட்டால், சொல்லாவிட்டால் அவர்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? உங்களை அதுக்கு தானே தீர்க்கதரிசியா மோசேயா பூமியில தேவன் வைத்திருக்கிறார். சோதரன் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க ஊழியத்தை அடுத்த கட்டத்துக்கு தேவன் கொண்டு போகிறார். அடுத்த உயர்வுக்கு, மேன்மைக்கு கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். அடுத்து வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். வெளிப்படுத்தல் 11:18. வெளிப்படுத்தல் 11:18 வாசிங்க. நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார். அல்லேலூயா. சொல்லுங்க. உங்களுக்கு பலன் அளிக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களுடைய ஆவியை தருகிறார். மற்றவங்களுக்கு கொடுக்கிறாரோ இல்லையோ, ஆனால் ஊழியக்காரர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லும்படியா பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். அதுதான் யோவேல் 2:29, அப்போஸ்தலர் 2:18 சொல்லுகிறார். யோவேல் 2:29, அப்போஸ்தலர் 2:18 அது அப்படி வேற மாதிரி சொல்லுகிறார். வாசிங்க. பலன் தருவதற்காக பரிசுத்த ஆவியானவர் அங்கே செயல்படுகிறவராக இருக்கிறார். வாசிங்க. 3வது கனம் பண்ணுவார், அவர் கரம் நம்ம கூட இருக்கும். 3வது வாசிங்க. அப்போஸ்தலர் 2:18 என்னுடைய ஊழியக்காரர்கள் மேல, என்னுடைய ஊழியக்காரருடைய மனைவிகளாகிய ஊழியக்காரிகள் மேல அந்நாட்களிலே என்னுடைய ஆவியை, பரிசுத்த ஆவியை நான் ஊற்றுவேன். அவர்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் பேசுவாங்க, அவர்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அதே வசனத்தை தான் யோவேல் 2:29 சொல்றார்.
இதை கூட எடுத்து வாசிங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே நல்லா ஆவியை கவனிங்க. ஊற்றுவேன். எங்க போனாலும் ஊழியர்களுக்கு தான் மரியாதை இருக்கு. ஊழியக்காரர்களுக்கு காரியருக்கு மரியாதை இல்லை. கட்டம் கட்டமா வச்சிடறாங்க. தேவன் இங்க சொல்றாரு, 2 பேருக்கும் ஆவி ஊற்றுவோம். 2 பேரும் அதே கணத்தை உடையவர்கள். அல்லேலூயா. நீங்க பிரசங்கிக்கிற மாதிரி உங்க துணைவியார்களுக்கு பிரசங்கிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் ஜெபிக்கிற மாதிரி உங்கள் துணைவியார்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஜெபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் ஸ்தோத்திரம் எப்படி ஆலோசனை சொல்லுகிறீர்களோ அதே போல உங்கள் ஊழியக்காரர்களாகிய மனைவிமார்களுக்கு நீங்கள் நல்ல ஆலோசனை சொல்ல கற்றுக் கொடுக்க வேண்டும். செய்யணும். ஏன்னா ஒரே ஆவி, தேவ ஆவி நம்ம மேல ஊற்றுகிறார். அதே கணம் நமக்கு இருக்கும், அதே கரம் நமக்கு இருக்கும். வாசிங்க. ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் ரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அப்போஸ்தலரை வாசிக்கும் போது 2:18 வாசிக்கும் போது 18 வாசிக்கும் போது அதுல தொடர்ந்து வாசிங்க. என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை என்னுடைய பரிசுத்தாவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். ஊற்றின உடனே என்ன நடக்கும்? எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லணும். தீர்க்க தரிசனம் சொல்லணும், பேசணும். தீர்க்க தரிசனம்னா என்ன? தீர்க்க தரிசனம்னா என்ன? கர்த்தருடைய ஆவியினாலே ஏவப்பட்டு பேசுறது. இந்த வேதத்தில் உள்ள வசனங்கள் அனைத்தும் என்னவா இருக்கிறது? இயேசுவின் வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள், தேவனின் வார்த்தைகள், அவர்கள் பேசின வார்த்தை எல்லாமே என்னவா இருக்கிறது? இதை பேசணும். இதுதான் தீர்க்க தரிசனம். இன்னொரு இடத்துல சொல்றாரு, தீர்க்க தரிசனம்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்க. உங்களுக்கு மற்றவர்கள் என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க அதை நீங்க மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கு 5ஆம் அதிகாரத்துல இருக்குல்ல, அதுதான் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும். 13ஆம் வசனமா எடுத்து வாசிங்க. கர்த்தர் நல்லவர். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமிட்டு போனார். எதனால் சாரமாக்கலாம்? அது இல்ல. வசனம் சொல்லுங்க. 7:12 மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12. மனுஷர்கள் எல்லாம் யாராவது எந்த மனுஷனாவது எனக்கு உதவி செய்ய மாட்டானா? யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா? யாராவது எனக்கு சகாயம் பண்ண மாட்டார்களா? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அவங்க நமக்கு என்ன செய்யணும்னு விரும்புறோமோ அவைகளை மற்றவர்களுக்கு நீங்க செய்யுங்க. இதுதான் நியாயப்பிரமாணம், இதுதான் தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் சிலர் என்னமோ நினைக்கிறீங்க. இதுதான் தீர்க்க தரிசனம். மற்றவர்களுடைய விருப்பம் என்ன என்று கேட்டு அதை நீங்கள் செய்யும் போது அதுதான் தீர்க்க தரிசனம். சொல்லுங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். பாண்டியனையாவே சொல்றேன். ஏன்னா பாண்டியனையா ஏற்கனவே உங்க மத்தியில் பிரசங்கிக்க வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவரு தன்னுடைய 2வது சபையை தொடங்கும் போது ஒரு இடம், அந்த இடத்துல சர்ச்சை தொடங்கிட்டார். கொஞ்சம் பேர் ஆராதிக்கிறார். அதை எப்படி கட்டி அந்த ஆராதனை நடத்துறாருன்னா இல்லையாவது சீட்டு கொடுங்க. அது ஒன்றுமே இல்லை. இந்த நம்ம நோட்டி ஊழியக்காரங்க வந்தா மற்ற மீட்டிங்லாம் வந்தா பேனர் போடுவோம்ல, அந்த பேனர்ல அவர் ஒரு சொல்ல வீடு மாதிரி கட்டிட்டார். கூடாரம் போட்டு அதுல ஆராதனை நடக்குது. அப்போ அதுல ஜபிக்கும் போது ஐயாவுடைய துணைவியார் எங்க வீட்டம்மான்னு சொல்றாங்க. ஐயாவுடைய துணைவியார் எங்க வீட்டம்மான்னு சொல்றாங்க. எங்க வீட்டம்மா பாடு பண்ணாங்களா? அவங்கதான். சிலர் உங்க பொண்ணான்னு கேட்பாங்க. பொண்ணு கிடையாது எங்க வீட்டுல. சின்ன சின்ன உருவமா இருக்கிறனால அப்படி தெரியும். எனக்கு 56, அவங்களுக்கு 54.
குரூப் தான். அவங்ககிட்ட சொல்லிட்டாங்க. அவங்க நைட்டில் ஒரு நாள் 1 மணிக்கு இப்படி தட்டுறாங்க. அவங்க தான் படுக்க போகிறோம். இப்போ என்னம்மா அப்படின்னா, இல்லை கலாமா சொன்னாங்க. என்ன சொன்னாங்கம்மா, ஒரு 50,000 ரூபா இருந்தால் அதை அந்த இதை பூரா என்ன செஞ்சிடலாம், எடுத்துட்டு நம்ம சீட்டு போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லி. அப்படியா, சரி அதான் நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கோமே. இல்லை உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. விஷயம் என்ன, என்கிட்ட அவங்க சொல்ல சொன்னாங்க, தனியாக சொல்ல சொன்னாங்க. அப்போ சரிம்மா ரைட் போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். என்கிட்ட பைசா 50,000 இருந்துச்சா? இல்லை இல்லை. ஆனால் ஜெபிக்க ஆரம்பித்தோம். தேவன் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேலே கொடுத்தேன். இப்போ அந்த அம்மாவுடைய விருப்பம் என்ன, வெறும் 50,000. சரி இது நம்ம கொடுப்போம். இல்லையா, நினைச்சது என்னுடைய விருப்பம். இல்லையா, தேவன் கொடுத்தார். இப்போ அழகாக கட்டி 12 லட்சத்துக்கு சூப்பராக அந்த சபை 1000 சதுர அடியில் அழகாக கட்டி பிரதிஷ்டை முடிச்சு, அதுதான் ஐயாவுடைய பேரை கல்வெட்டில் போட்டு இந்த பூமியில் ஐயாவுடைய பேராயர் டாக்டர் மரியதாஸ் அப்படின்னு ஒரு கல்வெட்டு இருக்குன்னா அவருடைய பேர் அங்கே இருக்குது. சும்மா வந்துடுறாரு. பாடுகள், ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய நடத்தி, ஆண்டவருடைய ஆசீர்வாதம். பிரியமானவர்களை நான் சொல்ல விரும்புறது, அவர்கள் என்ன செய்ய வேண்டும் விரும்புவது நீங்க அதை செய்யுங்க. இதான் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. எந்த பிரசங்க பீடத்திலும் போய் நின்றுக்கிட்டு நீங்க கதவா அடிக்க கூடாது. வேத வசனத்தை பேசணும். திருப்படுத்தல கடைசி வசனம் வாசிங்க. இந்த தீர்க்க தரிசன வாசிங்க, அதை வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க, இந்த வசனத்தை வாசிங்க. இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தில் அந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் இருக்குதா? என்ன இப்ப இது என்ன புஸ்தகம்? இது என்ன புஸ்தகம்? அப்ப இதை நம்ம சொன்னா என்னது? தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. இதை நம்ம சொன்னா அது என்னது? தீர்க்க தரிசனம். நீங்க எல்லாரும் வராங்க இல்லையே, அவங்கள பத்தி ஒண்ணுமே கத்திரியான சொல்லலையே, வெளிப்பாடு தரலையே, தரிசனம் மண்டே உடைக்கு தருவார். தருவார், நல்ல தருவார். அது அவருக்கு தேவைப்படும் போது தருவார். அதுக்காக நீங்க என்ன வர உங்களை தாழ்வு மனத்துக்குள்ள மாற்றாதீங்க. இதுதான் தீர்க்க தரிசன வார்த்தைகள். இதை நீங்க என்ன செய்யணும்? சொல்லணும், மக்கள்கிட்ட சொல்லணும், சுவிசேஷம் சொல்லணும், ஆண்டவர் சொன்னதை சொல்லணும். உங்களை அபிஷேகம் பண்ணினது, உங்களை ஏற்படுத்தினது எதற்காக? உங்களை எதற்கு ஏற்படுத்தினார்? அவர் சொன்னதை நீங்க மக்களிடத்தில் சொல்லணும். அவர் பேசியதை சொல்லணும். பிதா பேசியத இயேசு ஜனங்களிடத்துல பேசினார். என்னை கண்டவன் புரியுதா உங்களுக்கு? அவர் சொன்னது, அவர் செய்யறத அப்படி செய்யறார், அப்படியே பேசுறாரு. அப்போ பிதா இவருக்குள்ளே வந்தார். இப்படி அதை அப்படியே மாத்திக்காங்க. இயேசு சொன்னத, இயேசு பேசியத, அவருடைய சத்தியத்தை நீங்க மற்றவர்களுக்கு சொல்லும் போது உங்களை கண்டவன் யாரை காண முடியும்? இயேசுவை காண முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் இயேசுவாக இருக்கிறீர்கள். நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் பரிசுத்தவான்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீர்கள். எல்லாம் சொல்றீங்க, சந்தோஷமா இருக்குது. நான் பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி திட்டுறான். அந்த குடும்பத்துல சொந்தக்காரன் பேசுறான், நீங்க போங்க ஏசு ஏசுன்னு ஓடி வீட்டில் இருக்கிறதெல்லாம் வித்துட்டு பணமே இல்லாமல் இப்படி கடைக்கு போனாலும் 10-20,000 கிடைக்கும். கேவலமா பேசுறான்னு சொல்றீங்களா? கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இவங்க அழிந்து போகிற ஸ்தாபனத்துல வேலை செய்யறாங்க. அழியாத பரம ராஜ்யத்தில் பரம அரசாங்கத்துக்கு வேலை செய்யறாங்க. கரங்களை தேடி கத்திர அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்கு தான் உங்களுக்கு மேல ஆவியை ஊற்றுறாரு. அந்த ஆவியானவர் இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லணும். ஆவியானவர் மூலமாக அந்த தீர்க்க தரிசனத்தை நீங்க என்ன செய்யணும்? சொல்லணும். அப்போ தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாகத்தான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க. தீர்க்க தரிசனம் சொல்லும்படியா பரிசுத்த ஆவியை கொடுத்து சிலர் கேட்டாங்க, எனக்கு பரிசுத்த பெற்றீங்களா? அவங்க பெற்றீங்க. பிறகு என்ன அப்படின்னு கேட்டா, எனக்கு அந்நிய பாசனம் கிடைச்சு சந்தோஷம். பரிசுத்த ஆவி வந்தது நல்லது, அபிஷேகம் பெற்றது நல்லது, அந்நிய பாசம் அடையாளம் பெற்றது நல்லது. ஆனா நீங்க
ஆண்டவருடைய வார்த்தையை அதன் வழியாக சொல்லணும். கரங்களை தட்டி சொல்லுங்க. எந்த புல்பிட்ல நின்னாலும் ஆண்டவருடைய வசனத்தை பேசுங்க, வசனத்தை பேசுங்க. இப்போ எங்கள் ஆள் எங்கள் பேராயர்கள் வந்து நின்று என்ன சொன்னாங்க? வீணானது எதையாவது பேசினாங்களா? வசனத்தை. ஊழியர்கள் எப்படி இருக்க வேண்டும், அழகா சொல்ல, குடும்பத்தை நடத்தணும், ஒழுக்கமாக இருக்கணும். இதெல்லாம் நமக்கு 40 ஆலோசனைகள். 40 ஆலோசனைகள் ஒரு 3 சொன்னார், இவர் ஒரு 3 சொன்னார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் நமக்கு அவருடைய ஊழியத்தை செய்யறதுனால நன்மைகளை தருகிறார், மேன்மைகளை தருகிறார், கனத்தை தருகிறார். நீங்க ஊழியம் செய்யறதுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய அதிசயத்தை செய்யும்படியாக ஒரு அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்க போனா நீங்க அற்புதமே செய்ய தேவையில்லை, கர்த்தரே அற்புதம் செய்வார். ஏன்னா நீங்க அங்க போயிட்டீங்க, உங்களுக்கு கூட அவருடைய கரம் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இயேசுவை தொட்ட பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு என்ன நடந்துச்சு? சுகம் உண்டாயிட்டு. இயேசு தொட்டாலே சுகம். நீங்க போய் யார் மேலேயாவது கை வச்சுட்டு வந்திருந்தா, தொட்டு ஜெபித்து வந்திருந்தா, தொட்டு சுகத்துக்காக ஜெபித்து வந்திருந்தால், தொட்டு அவர்கள் ஆசீர்வதிக்கும்படி ஜெபித்து வந்திருந்தால் என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும், சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. சுகம் கிடைச்சிட்டுனா, சுகம் நமக்குள்ள வந்துட்டுனா மகிழ்ச்சி வந்துடும். மகிழ்ச்சி வந்துட்டுனா ஒரு நல்ல தெம்பு பலன் வரும். கர்த்தருக்கு மகிழ்ச்சியா இருப்பதே பலன். பலன் வந்துடும். பலன் வந்துட்டுனா சம்பாத்தியம் வந்துடும், வேலை செய்வோம். இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை அவர் தான் உங்களுக்கு என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஐஸ்வர்யத்தை தேடி ஓடக்கூடாது. நமக்கு தேவன் பலன் கொடுத்துட்டாரு, அவர் நமக்கு ஐஸ்வர்யத்தை தந்துடுவாரு. அல்லேலூயா. அதுக்கு இந்த பலனை ஓடி ஓடி உழைக்கணும், கர்த்தருக்காக வேலை செய்யணும், கர்த்தருக்காக அவருடைய பணியை செய்யணும், கர்த்தருக்காக அவருடைய சந்தோஷமா செய்யணும். நமக்கு யாராவது செய்வாங்களான்னு நம்ம பார்க்கணும், நாம செய்யணும். அல்லேலூயா. சொல்லுங்க. இந்த தீர்க்க தரிசன ஆவி உங்கள் மேல் ஊற்றப்படுவதற்கு காரணம், பரிசுத்த ஆவி உங்களுக்கு தந்ததற்கு காரணம் அந்நிய பாசம் பேசுறதுக்கு மாத்திரம் அல்ல. ஸ்தோத்திரம். ஆவியை பெற்றிருக்கிறேன், தேவ ஆவியானவர் எனக்கு உள்ளே இருக்கிறார் என்று பெருமை சொல்வதற்காக மட்டுமல்ல. எதுக்காக? அவருடைய வார்த்தையை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லணும். தைரியமா சொல்லுங்க, கர்த்தர் அப்படியே செய்வார். சொல்லுங்க. டைம் முடிஞ்சுட்டா? 1 வந்துச்சா? 5 நிமிஷம் கிட்டா இருக்கு. இன்னொரு பாயிண்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்கள் நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஆண்டவர் குறிப்பிட்ட மக்கள் என்ன செய்றாங்களா? ஆசாரியன் உதடுகளிலே ஜனங்கள் என்ன தேடுவாங்களா? வேதத்தை தேடுவாங்க. வேத வசனம் இல்லாம நம்ம முன்னாடி வந்து பாட வந்தா கூட ஒரு வசனத்தை சொல்லுங்க, பாட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வசனத்தை சொல்லிட்டு நீங்க பாட்டு பாடுங்க. ஆராதிக்க வந்தா ஆராதனைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வசனத்தை சொல்லிட்டு ஆராதனை பண்ணுங்க. நீங்க வந்ததுனால நீங்க ஆசாரியன் வாயில தேவனுடைய வேத வார்த்தை வேதம் இருக்கணும். சும்மா எல்லா கதையும் நம்ம சொல்லிட்டு அவனுடைய வார்த்தை பேசாம போயிட்டோம்னா நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லல. ஏன்னா உங்க மேல ஆவியை கொடுத்திருக்காரு, இந்த வசனத்தை நீங்க பேசல. ஆமென். ஆவியின் வல்லமையினாலே நிரப்பப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. கடைசி வசனம் லூக்கா 12ஆம் அதிகாரம் 42, 43 நம்ம வாசி முடிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தேவனை பின்பற்றி நடந்தால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்? ஆண்டவருடைய ஆவியை பெற்று நாம் வாழ்ந்தால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற பாக்கியம், அந்த ஊழியம் நமக்கு தேவன் தருகிறார். தொடர்ந்து வாசிங்க. எஜமானாகி இயேசு வரும்போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற அப்படியே செய்கிற எஜமான் சொன்னது அப்படியே செய்கிற ஊழியக்காரன். இப்ப நீங்க எல்லாரும் யாரு? பாக்கியவான். இந்த ஊழியத்தை செய்யறதுனால உங்களுக்கு டபுள் பாக்கியம். ஆண்டவரை விசுவாசித்து நமக்கு பாக்கியம், ஆனா ஊழியம் செய்தா 2 வகையான பாக்கியம் நமக்கு இருக்கு. அல்லேலூயா. ஒரு இடத்துல சொல்றாரு, ரெட்டிப்பான கணத்துக்கு பாத்திரவான் என்று நம்மளை பார்த்து சொல்றாரு. சொல்றாரா இல்லையா? ஒரு கணம் கிடையாது, 2 கணம். உலகத்திலையும் தேவன் உங்களை கனம் பண்ணி மேன்மை வைப்பார். ஆண்டவருடைய ஆலயத்திலையும் பரலோகத்திலையும் ஆண்டவர் உங்களை கனம் பண்ணி மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. ரெட்டிப்பான கணத்துக்கு பாத்திரவான்கள். இந்த பாக்கியம் 2 வகையா நமக்கு இருக்கும் பாக்கியம். அல்லேலூயா. நம்ம குடும்பத்துக்கும் பாக்கியம் சொன்னா ஆசீர்வாதம்,
ஆசீர்வாதம் கிடைக்கும். உலகத்துக்கும் நம்ம ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்த விஷயத்துல ஃபர்ஸ்ட்ல என்ன பார்த்தோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க. கனம் பண்ணுமா? கனம் கிடைக்கும். ஊழியத்தை செய்யறது நமக்கு என்ன கிடைக்கும்? கனமும் மரியாதையும் கிடைக்கும். ஆண்டவர் கனம் பண்ணுகிறார். இரண்டாவதாக என்ன பார்த்தோம்? அவருடைய கரம் நம்ம கூட இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்க போனாலும் அவர் கரம் உங்க கூட இருக்கு. விசுவாசு கட்டு எல்லாம் அப்படியே உடையும். நீங்க போயிட்டு வந்தாலே போதும், அங்க ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை அதிசயத்தை செய்வார். அந்த மாதிரி செயல்படக்கூடிய அவருடைய கரம் உங்க கூட இருக்கு. பிரியமானவர்களே, இரண்டாவது. மூன்றாவது, பரிசுத்தாவியை ஊற்றி தீர்க்க தரிசனம் சொல்ல வைக்கிறாங்க. தீர்க்க தரிசன வரத்தை உடையவர்களாக நீங்க இருக்கிறீங்க. வரங்களை நாடுங்கள், வரங்களை தேடுங்கள். நீங்கள் வரங்களை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கொரிந்தியர்கள் சொல்றார். தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நீங்க வேத வசனத்தை பேசினா ஆண்டவருடைய வரம் உங்களுக்கு கிரியை செய்யும். நீங்க சொன்னது நடக்கும், நீங்கள் சொன்னது நிறைவேறும். அல்வார் திருநகரில ஒரு சபையில பிரசங்கமான கூடாரம் போட்டிருந்தாங்க. அப்போ அந்த சபை 40 அடி நீளம் இருந்துச்சு. நான் சொன்னேன் 100 அடி நீளத்துல இந்த சபையை கட்டுவாருன்னு. கூடாரம் இல்ல, ஆண்டவர் அதை வேறு ஒரு அழகான தேவாலயமாக உண்டாக்குவார்னு சொன்னேன். இப்போ கடந்த நாட்கள்ல நாங்க கால்நடையா நடந்து ஜெபம் பண்ணோம். இங்கிருந்து நம்ம சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போனோம். அப்போ அந்த சபைக்கு போயிட்டு தான் போனோம். உண்மையிலே 100 அடி நீளம் கிடையாது. சொன்னது நான் இல்லை, தேவன் சுத்த சொல்கிறார், ஏவுகிறார். நான் சொல்லிட்டேன். ஆண்டவர் அதை 100 அடியா மாத்தி பெரிய சபையா கட்டி 3 கார் வச்சிருக்கு. எனக்காரு 100 அடி நீளம் வரும்போது அந்த 100 அடி நீளத்துக்கு ஆத்துமாக்களை தருவாரா தரமாட்டாரா? எதுக்கு 100 அடி நீளம் வச்சுக்க? சொத்து சேர்க்கறதுக்கா? இல்ல, ஆத்துமாக்களை கொண்டு வந்து தேவனை மேன்மைப்படுத்துவதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லணும். அடுத்து என்ன பார்த்தோம்? கடைசியாக என்ன பார்த்தோம்? ஆசீர்வதிக்கப்படும். நீங்க பாக்கியவான். நீங்க பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு ஊழியத்தை செய்றீங்க. சாராயம் விற்கிறவனை யாராவது சந்தோஷப்படுங்க? எங்க வீட்டுக்காரர் சாராயம் விற்கிறாரு யாராவது சொல்லி சந்தோஷப்படுவாங்களா? நீங்க சொல்லுவீங்களா? என் தம்பி சாராயம் வைக்கிறார் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவீங்களா? பாக்கியம் கிடையாது. சாபம் பிடிச்ச தொழில். அல்லேலூயா. பீடி சிகரெட் வைக்கிறது என்ன சின்ன சந்தோஷமான வேலையா? சாபம் பிடிச்ச தொழில். அல்லேலூயா. அனைவருக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய இந்த வேலைகள் நம்ம செய்யணும். பாக்கியமான வேலை. வியாதி என்று வருகிறவர்களுக்கு ஜெபிக்கிற போது அவருக்கு சுகம் கிடைக்கிறது. இல்லை என்று வருகிறவர்களுக்கு அவர்கள் ஜெபிக்கும் போது அவர்களை ஆசீர்வதித்து கனம் பண்ணி அவர்கள் செழிக்க பண்ணுகிறார். உங்ககிட்ட யாராவது ஜெபம் பண்ணிட்டா, ஆலயத்திலே நாட்டப்பட்டுட்டா, ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க? செழித்திருப்பார்கள். அவங்க செழிப்பாங்க. அவங்க 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குவாங்க. 5,000 ரூபாய் உங்களுக்கு தசமபாகம் தருவாங்க. 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குவாங்க, செழிப்பாங்க. 10,000 ரூபாய் உங்களுக்கு தசமபாகம் தருவாங்க. அவங்களும் செழிப்பாங்க, அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உங்களையும் கர்த்தர் பூசிப்பார். அல்லேலூயா. கடைசி ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 65:13 வீட்டுல போய் வாசிங்க. என்னுடைய ஊழியக்காரர்கள் நன்றாய் புசித்து கொழுத்த கண்ணுகளை போல. என்னுடைய ஊழியக்காரர்கள் நன்றாய், அவர்களுக்கு தண்ணி தட்டுப்பாடே இருக்காது. அவர்கள் நல்ல ஸ்தோத்திரம் ஆண்டவருக்குள்ள மகிமையா இருப்பார்கள். என் ஊழியக்காரர்கள் எப்போதும் சந்தோஷமா இருப்பாங்க. கவலையே கிடையாது. ஏன்னா ராஜாவுடைய கரம் கூட இருக்கிறது. அவருடைய கரம் கூட இருக்குது. எப்போதும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. சந்தோஷமா இருக்கும்படி சொல்லுகிறார். 4:4 என்ன சொல்றாரு? கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. திருப்பி சொல்றாரு, சந்தோஷமா இருக்க மாட்டீங்க, அவங்களை சந்தோஷமா இருக்க விட மாட்டாங்க. ஆனாலும் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்க சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருக்கணும். நீங்க சாப்பிட்டு புசித்து நேரத்துக்கு நேரம் சாப்பிட்டு மகிழ்ச்சியா சத்துள்ளவர்களாக இருக்கணும். நீங்கள் என்னுடைய ஊழியக்காரர்கள் கம்பீரிப்பார்கள். 25 சொல்றாரு, என்னுடைய ஊழியக்காரர்கள் சுத்தமோடு பாடி கம்பீர சத்தத்தோடு எல்லா நாளும் காணப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாட்டு பாடி ஜெபிச்சு முடிச்சிடறேன். அல்லேலூயா. ஒரு பாட்டை ஃபுல்லா அல்ல, ஒரே ஒரு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நேரம் போயிடுச்சு. நேரம் போனாலே சிலருக்கு என்ன செய்யும்? ஆமா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.
லேவியரே, ஆசிரியரே, ஊழியரே, போதகரே, பாருங்கள் ஒன்றாய் கூடி வாழ்த்துங்கள் இயேசுவை பாடி. அல்லேலூயா. வாருங்கள் ஒன்றாய் கூடி வாழ்த்துங்கள் இயேசுவை பாடி. பாருங்கள் ஒன்றாய் கூடி வாழ்த்துங்கள் இயேசுவை பாடி. அல்லேலூயா. வாருங்கள் ஒன்றாய் கூடி வாழ்த்துங்கள் இயேசுவை பாடி. ஒருமித்து நீங்க ஜெபிக்க வாருங்கள். ஒன்றி செய்து நீங்க ஜெபிக்க வாருங்கள். ஒருமித்து நீங்க ஜெபிக்க வாருங்கள். ஒன்றி செய்து நீங்க ஜெபிக்க வாருங்கள். ஒரு மனதாய் நீங்க ஜெபிக்க வாருங்கள். ஒற்றுமையாய் நீங்க ஜெபிக்க வாருங்கள். ஒரு மனதாய் நீங்க ஜெபிக்க வாருங்கள். ஒற்றுமையாய் நீங்க ஜெபிக்க வாருங்கள். கேட்கிறே, ஆசிரியரே, ஊழியரே, போதகரே, வாருங்கள் ஒன்றாய் கூடி வாழ்த்துங்கள் இயேசுவை பாடி. அல்லேலூயா. வாருங்கள் ஒன்றாய் கூடி வாழ்த்துங்கள் இயேசுவை பாடி. வாருங்கள் ஒன்றாய் கூடி வாழ்த்துங்கள் இயேசுவை பாடி. அல்லேலூயா. நான் பாட்டு சாயங்காலம் வரைக்கும் பாடிட்டு இருக்கேன். தூங்கலாம். ஏற்ற வேலையில் சாப்பிடணும் ஆண்டு சொல்லி ஏற்ற நேரத்தில் சாப்பிடணும். மத்தியானம் சாப்பாடு எப்போ சாப்பிடணும் சொல்லுங்க பார்ப்போம். ஏற்ற நேரம் எப்போ? 12 to 2. 12லேருந்து 2க்குள்ள அதுக்கு மேலே போகவே கூடாது. ஊழியக்காரங்க எல்லாரும் நல்லா கவனிங்க. 12லேருந்து 2 மணிக்குள்ள தான் ஏற்ற வேலை. காலையில் எப்போ சாப்பாடு? 7 to 9. 7லேருந்து 9க்குள்ள. அதுக்கு மேலே போயிடக்கூடாது. நைட் எப்போ சாப்பிடணும்? 7லேருந்து 9க்குள்ள. இதான் ஏற்ற வேலை. இதை நீங்கள் தாண்டி சாப்பிட்டீங்கன்னா கேஸ் ட்ரபிள் வைக்கல. மேலே கீழே எல்லா இடத்துலையும் நரம்பு தளர்ச்சி, மண்டையில் சூடாகி முடி உதிரும். எனக்கு முடி நிறைய இருக்கு, நான் ஒழுங்காக சாப்பிடுறேன் இல்லையா? முடி உதிர்ந்துடும். கண் எரிச்சல், கண் பார்வை குறைஞ்சிடும். ஏன் அப்படி நடக்குது? வேதவசனம் சொல்லுது, ஏற்ற வேலையில் உண்கிற தேசம் பாக்கியம் உள்ள. இந்த வசனம் உங்களுக்கு தெரியல? ஏற்ற வேலையில் உண்கிற தேசம். தேசம்னா யாரு? நீங்களும் நான். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து அழிகுறு, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார் சொல்றாரு. தேசம் யாரு? ஆமா. ஏற்ற வேலையில் உண்கிற தேசம் பாக்கியம் உள்ளது. ஏற்ற நேரத்தில் சாப்பிடுங்க. மாறி சாப்பிட்டீங்கன்னா, ஏற்ற நேரத்தில் சாப்பிடல அப்படின்னா உங்களுக்கு பாக்கியம் கிடையாது. என்ன பாக்கியம்? என்னது? அதுக்கு ஆப்போசிட் சொல்லுங்களேன். அபாக்கியம். அபாக்கியம் என்னது? சாபம் பிடிச்சவன். சாபம் பிடிச்ச சபிக்கப்பட்டவன். மத்தியானம் சாப்பாடு நீங்க 2 மணிக்குள்ள சாப்பிடல அப்படின்னா 4 மணி 5 மணிக்கு சாப்பிடுறீங்கன்னா வேதவசனம் அப்படி திரும்புது. நீங்க யாரு? சபிக்கப்பட்டவர், அபாக்கியவான். சாபம் வரும்போது நோய் தன்னால வந்துடுது. அதனால உங்க ஊழியங்களை அதுக்கேற்ற மாதிரி நீங்க அமைச்சுக்கணும். ஏற்ற நேரத்தில் சாப்பிடும். சரிங்களா? எத்தனை நல்லவர் எனக்கு தொடர்ந்து ஆசீர்வதிப்பேன். நான் ஜெபம் பண்ணுவேன். உங்கள் சபையில் எல்லா சபையும் வந்து பிரசங்கம் பண்ண ஆசைப்படுறேன். ஆமாம், ஐயா அனுமதி கொடுத்தா அப்படி செய்யலாம். அது இல்லையா? எனக்கு இன்னைக்கு அங்கே தர வேண்டாம், எனக்கு நீங்கள் வரவு செலவு போக்குவரத்து தர வேண்டாம், எனக்கு நீங்கள் சாப்பாடு கூட தர வேண்டாம். ஆமாம், நான் வந்து உங்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி தான் என்னைய யார்ட்டையும் நான் எதிர்பார்க்கறது இல்லை, யார்ட்டையும் நான் கேட்கறது இல்லை. ஐயாவா செய்வாங்க. திடீர்னு சொன்னாங்க, ஐயா ஒரு ஊழியத்துக்கு ஒரு காரியம் செய்யறையா இல்லையா, நிறைய மேலே ஒரு பாசிட்டிவ் கூட்டு வாங்க. சரி, கூட்டு வாங்கய்யா. அவரு வச்சுட்டு வாரன்னு சொல்லி கடைசியில் அவர் வர முடியுது. ஒரு சின்ன காணிக்கை கொடுத்து அனுப்பினார். அந்த சின்ன காணிக்கை நானே எடுக்கல. இன்னைக்கு வந்த பிள்ளைக்காரங்க எல்லாருக்கும் ஒரு 50 பேருக்கு 100 ரூபா சாப்பாடு கொடுத்துட்டு அந்த செக்கு 5000 ரூபாய் செக்கு அந்த சபையின் போதகர் கொடுத்து கட்டணம் பண்ணிக்காங்க. 10,000 ரூபா வந்துச்சு. அவங்களே கொடுத்தா வாங்கிடுறது. அதாவது யார்ட்டையும் நம்ம என்ன செய்யக்கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுது,
அப்பாயின்மெண்ட் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததை கேட்டு குடு 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 அப்படின்னு போய் கேட்டு நம்மளை அவமானப்படு கிடையாது சொல்லுது அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் உங்களுக்கு வேண்டியதை ஏற்ற வேலை கண்டிப்பாக தருவார். சபையாரிடத்தான் நீங்க கேட்டுதான் ஆகணும். வேதவசனம் சொல்லுது, சபையாரை குடிவர செய்யுங்கள், அவர்களது ஆசைக்கு கூடாரத்தை கட்டுறதுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்க, மனமுள்ளவர்கள் கொடுக்கட்டும். இந்த இடத்துல நீங்க சொல்லலாம், ஊழியர் ஐக்கியத்துக்கு தேவை ஒரு நல்ல 2 பாக்ஸ் வேணும், ஒரு 500 வாட்ஸ் ஆம்பிளிஃபயர் வேணும், நீங்க யாராவது ஏவப்பட்டீங்கன்னா செய்யுங்க, மொத்தமாக நம்ம சொல்லலாம். அது தேவன் வாக்கு பண்ணினா நிறைவேறும். ஊழியர் ஐக்கியத்துக்கு ஒரு டெம்போ டிராவலர் வேணும், நம்ம எல்லாரும் ஒவ்வொரு கிராமமா ஊழியர் ஐக்கியம் நடத்துவோம், ஒவ்வொரு சபையா போவோம், நம்ம வர்றவங்க அந்த வண்டியில போவோம் அப்படின்னு ஒரு டெம்போ டிராவலர் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு வாக்கி கொண்டு என்ன செய்யலாம்? தனித்தனியா போய் எதையாவது நம்ம தொந்தரவு பண்ணி வேதனைப்படுத்தி அவங்கள்ட்ட கேட்டு கெஞ்சி நாம என்ன செய்யக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாது. கடந்த நாட்கள்ல இந்த என்ன டிஎஸ் பெரிகாய தயாரிக்கிற ஓனர் வீட்டுக்கு டிஎஸ் பெரிகாய சோப்பு தயாரிக்கிற அவங்க கம்பெனிக்கு ஒரு கூட்டம் நடத்துறாங்க. ஒரு 100 பேர் ஜெபிக்கிறாங்க. சனிக்கிழமை தோட்டத்தில் இன்னைக்கு செய்தி கொடுக்க கூப்பிட்டாங்க. போனேன். அங்கே போனால் அங்கே ஒரு 12 ஊழியக்காரர் வந்திருந்தாங்க. நல்லா கவனிங்க, 12 ஊழியர்கள் அந்த எல்லாருக்கும் 200 ரூபா அந்த தலைவர் கொடுத்தார். காணி 200 ஒருவர் எனக்கு 3000 ரூபா தந்தா தான் நான் வீட்டுக்கு போவாங்க. அவர் சொன்னார், போன வாரம் தானே தந்தேன், அது கரண்ட் பில்லு 3000 போன வாரம், அடுத்த 3000 ரூபா கொடுத்துருக்கிறாரு. போன வாரம் 3000 ரூபா வாங்கிட்டு இந்த வாரம் 3000 ரூபா முடிக்கிறியா? வெளியக்காரங்க அசிங்கப்படுத்தாதீங்க, எனக்கு ரொம்ப சுத்தமாக இருக்கீங்க அப்படின்றது புரியுது. நான் உங்களுக்கு சொல்றது, வெளியக்காரங்களை அசிங்கப்படுத்தாதீங்க. போன வாரம் 3000 ரூபா தந்துருக்கீங்க, எங்கேயும் வந்து கேட்குறீங்களா ஐயா? நியாயமாக நடந்துக்கணும், சரியா? அதான் தேவன் நமக்கு வேண்டியது நிச்சயம் கண்டிப்பா தந்துருவார். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறதுக்கு மேலா தருவாருங்க, மீதம் எடுக்கிற மாதிரி தருவார். செய்தியை முடிக்கிறேன். கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு வைத்திருக்கிற தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை கிட்டத்தட்ட ஒரு 20 நன்மைகள், இதில் ஒரு 4 5 சொல்லியிருக்கேன். அடுத்த வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம தொடர்ந்து தியானிக்கலாம், சிந்திக்கலாம். வேதத்தை தியானிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் செய்கிறதெல்லாம் நீங்கள் செய்கிறது எல்லாத்தையும் கர்த்தர் வாக்கிய பண்ணுவார். ஏதாவது நீங்கள் செஞ்சு பாருங்க, அதை அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம், கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம், வலது கரத்தை உயர்த்திக் கொள்வோம். நல்ல தகப்பனே, எங்களை தாழ்த்துகிறோம். ரீமா ஷாதா ராகா மூலாபா, நாங்கள் ஒன்றுமல்ல ஆண்டவரே, உங்களுடைய வேலைக்காரர்கள், உங்களுடைய ஊழியக்காரர்கள், எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உண்மை மாத்திரம் நம்பி இருக்கிறோம். என் பிள்ளைக்கு படிப்புக்கு உண்மை மாத்திரம் நம்பி இருக்கிறேன். என் சபையை கட்டுவதற்கு உண்மை மாத்திரம் நான் நம்பி இருக்கிறேன். எங்க வீட்டில் இருக்கிறவர்கள் சுகமடையும்படி உண்மை மாத்திரம் நம்பி இருக்கிறேன். எனக்கு அடுத்து என்ன செய்யணும்னு தெரியல, நான் ரொம்ப கவலையா இருக்கிறேன். நாங்கள் என்று இருக்கிற உங்களுடைய தாசன்மாரை பாருங்கள், உங்களுடைய ஊழியக்காரர்களை பாருங்கள், உங்களுடைய விருப்பத்தை செய்கிற தேவ பரிசுத்தவான்களை பாருங்கள். நீ தொடுவீராக, உடைய கரம் அவர்களை தொடரட்டும், உடைய கரம் அவர்களை பக்கம் இருக்கட்டும், அவர்கள் கண்ணீர் துடைக்கப்படட்டும் ஆண்டவரே. என்னை போல இந்த பரிசுத்தவான்கள் கஷ்டப்படக்கூடாதப்பா, என்னை போல இவர்கள் பரிதவிக்க கூடாது ஆண்டவரே. இவர்கள் எப்போதும் சந்தோஷமாயிருந்து செழிப்பாயிருக்கும்படிக்கு நான் செபிக்கிறேன். இவர்கள் மீது உடைய கரம், பிரசன்னம், ஆசீர்வாதம் ஊற்றப்படுவதாக என்று சொல்லி செபிக்கிறேன். வானத்தை பூமியை உண்டவராக உன்னதமான தேவ ஆசீர்வாதம் இவர்கள் ஒவ்வொரு மீதும் வருவதாக, உண்டாவதாக. இவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கட்டும் ஆண்டவரே. உங்களை நம்பியே இருக்கிறார்கள் அப்பா. எத்தனையோ சொந்தக்காரர்கள் எதிர்க்கிறார்கள், எத்தனையோ உடன்பிறப்புகள் எதிர்க்கிறார்கள், பணமில்லையே என்று தூசிக்கிறார்கள். வேண்டிய செல்வத்தை, பொருளாதாரத்தை, வல்லமையை, வரங்களை, உடைய கிருபைகளை, கிருபை வரங்களை இவர்கள் மீது வைப்பீராக. இவர்கள் போகிற வீடுகளில் கட்டுகள் உடையட்டும், வியாதிகள் சுகமாகட்டும், பிசாசுகள் அலறி ஓடட்டும், இந்த குடும்பத்துக்கு செழிப்பு உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன்.
தேசத்துல 140 கோடி மக்கள் இருக்கிறாங்கப்பா. அவர்கள் எல்லாரையும் ரட்சிக்க இவர்கள் தேவை. இவர்களுடைய ஜெபம் தேவை. இவருடைய குடும்பம் தேவை. அப்பா இவருடைய சபை தேவை. எத்தனையோ பேர் நிலையத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்களே. என் தேவன் ஊழியர்காரர்களை நீங்கள் தொடர்ந்து மகிமைப்படுத்துவீராக, கனப்படுத்துவீராக. அற்புத அதிசயம் நடப்பதாக. யார் மீது கை வைத்தாலும் நோய்கள் ஓடட்டும், பேய்கள் ஓடட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் 30, 60 பெருகட்டும், 60, 100 பெருகட்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். சபையிலே 1000 ஆத்துமாக்கள் பெருகட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நீங்களுக்காக தந்தீர். அவரோடு கூட எல்லாவற்றையும் அருளை செய்ய வல்லவர். எல்லா ஆசீர்வாதங்களையும் இவர்கள் மேல் வைக்கிறேன். ஆண்டவரே உண்டாகட்டும் என்று செபிக்கிறேன். சதியா முதமா காஷாமா காத்துலாமா காஷாபா. இவர்களுக்கு விரோதமாயிருக்கிற பிசாசுகள் அழறி ஓடட்டும். இவர்களுக்கு ஆண்டவர் விரோதமாயிருக்கிற அரசாங்கம் சத்ரு இயேசுவின் நாமத்தினாலே நீக்கப்படுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். விரோதமாய் ஒரு வழியாக வருகிறவர்கள் 7 வழியாய் அழறி ஓடட்டும். ஸ்தோத்திரம். சங்கீதம் 91, சங்கீதம் 121 பாதுகாப்பு இவர்கள் மேல், சேஷன் மேல், பிள்ளைகளின் மேல், குடும்பத்தின் மேல் இருப்பதாக ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.